அப்பமோடவள் ஒரு கப்பிய கரிமுகன் அடிப்பேனிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமலவினை கடித்தேகும் மதியம் வைத்திடும் மரணங்கள் ஒப்பொழுதேகும் புத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே ஆட்சி மனுரை ரதமச்சொருபடி செய்தார் தீரா அத்தியரது கொண்டு சுற்றி ரமணிபடும் அப்புணம் அதனிடை அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா என கருள் தந்தையும் நீர் சிந்தா குலமானவை தீர்த்தினையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே குளிர் போங்கு பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி ஆளுமிசைகள் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் பண்தொண்ட பதம் போற்றி ஊழிமொழி திருவாரூர் திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமி எம்பாளுடைய ஸ்ரீ வல்லன் வைத்தியநாதசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் நின்று அகிமுகாசுரன் வதைப்படலும் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியாரரும் போதம் ஒரு சூதமுடி புகழ்ந்த காந்த புகழ் கடலில் படிந்ததென்பன் பொருளதான மேதகுவன் பொருள் அருந்தி மையம் முடிய வெய்யதியர் திரவியன் முன் வெம்மை தீர தாதவில் பூம்பொழில் காஞ்சி புகட்டில் ஏறி சலதி அமுதினி நிகர் சென்ற அமிலதான காதல் மலை பொழிந்த அருட்கொண்டரான லட்சியப்பொருள் இருபாதம் உச்சி சுற்றம் இப்பொழுதுமே ஒரு முன்னோக்கமானுடைய ஒரு கருத்தை சிந்தித்து தான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இன்று நீண்டூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலானது கேரள மாநிலத்தில் கோட்டை என்கின்ற இடத்திற்கு அருகில் அப்படிப்பட்ட இந்த திருக்கோயிலானது எப்படி வந்தது என்று சொன்னால் அந்த இங்கே பெருமான் அந்த தாரகாசுரனை வதம் செய்யும் போது தாரகாசுரனை சுவாமி தன் வேளாண் அந்த மாயையாகிய அந்த கிரௌஞ்ச மலையும் தாரகாசுரனையும் அடித்த இடம் இந்த இடமாக தெரியும். இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் உக்கிரத்தோடு காட்சியளிக்கின்றார். தாரகாசுரனை அழித்தல் தொழில் செய்யும் போது அங்கே உக்கிரமாக இருந்து அந்த போர் செய்ததாக இங்கே வரலாறு. அப்படி இங்கே பெருமான் முருகப்பெருமான் அங்கே உக்கிரத்தோடு காட்சியளிக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய தலமானது ஏப்ரல் மாதம் முதல் ஏப்ரல் மே இந்த 2 மாதங்களில் இங்கே திருவிழாக்கள் 10 நாட்கள் திருவிழாக்களாக நடைபெறுகிறது. தொடர்ந்து அந்த காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திருநாளாகவும் நிறைய திருவிழாக்களையும் இந்த நீண்டூர் என்கின்ற திருக்கோயில் சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கின்றார். சுப்பிரமணியன் சொன்னது இடியை பார்த்தீங்கன்னா ஏற்கே சொல்வது போல் சு என்றால் விசேஷம், பிரம்மம் என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை என்கின்ற அடிப்படையில் விசேஷ பிரம்மத்தினுடைய அந்த முகத்தை கொண்டு முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த திருக்கோயிலானது இங்கே விநாயகர் பெருமான், அப்புறம் உக்கிரத்தோடு உள்ள முருகப்பெருமான், அப்புறம் வள்ளி தேவியான இவையோடு இருக்கின்ற முருகப்பெருமான், அடுத்து வேல் மட்டும் இருப்பது போன்று ஒரு
சிலை, இப்படி பல்வேறாக இங்கே சிலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை வச்சு தான் வழிபாடு செய்யணும். வேடு அவ்வளோ முக்கியமானது. சாமியும் வேடும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஏன்னா ஞான பண்டிதன் முருகன், இந்த வேடு ஞானம். அப்போ அதனால தான் சுவாமி எப்பயுமே திருக்கை வேலை வச்சுக்கிட்டே இருக்கார். ஓவியம் முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோல் போற்றி அன்னால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி என்று கூட நமக்கு கந்தபுராணத்தில் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். அந்த திருக்கைவேலுக்கு நம்ம போட்டி சொல்கிறோம், இந்த வேலுக்கு போட்டி சொல்கிறோம், சேவல் மயிலுக்கும் போட்டி சொல்லியிருக்கிறோம். ஒரு காலத்தில் எல்லா தேவர்களும் அவனுடைய அதிகாரத்துக்காக போய் தொழுதார்கள். தேவர்கள் தொழாமட்டோன்னா அடிப்பானே அப்படின்னு நினச்சி எல்லாம் போய் தொழுதார். அதுக்கப்புறம் சாமி என்ன செய்தார் என்று சொன்னால், அவரை எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று அவரை மயிலாக ஆக்கி அன்பினால் தொழ வைத்தார். ஒரு காலத்தில் அதிகாரத்தில் தொழுவார்கள். அதுக்கப்புறம் அன்பினால் அனைத்து உயிர்களும் அதை தொழுவார். இப்படி யாரையெல்லாம் முருகப்பெருமான் கொடியவர்களை கூட அடியவராக மாற்றிவிடுவார். நமக்கு தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன்னின்றார் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்றும் ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுத்தவர் நீதியும் என்றோ அன்னால் செய்த மாயையின் மகனும் என்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உயிர்ந்தார் என்று கூட ஆரம்பத்தில் இந்த புராணத்தில் பார்த்தோம். எப்பேற்பட்ட தீமையை செய்தாலும் கூட முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்றாலே அவர்களுக்கு என்ன கதியாக இருப்பார்கள்? மேலான உயர்ந்த கதியை அடைந்து. ஆனால் அந்த சாமியை போய் பற்றணும், அதுதான் விஷயம். பற்றினாருக்கு என்றும் பற்றவன் தன்னை என்று கூட சுந்தரம் சாமி அருமையாக சொல்லுவார். அப்படி சாமி அங்கே இருக்காரு, நாம் இங்கே இருக்கோம். போய் பற்றினா தானே அவர் அருள் செய்வார். பற்றாமல் நான் இங்கே இருந்துட்டு நான் நினச்ச இடத்துல அவர் வந்துடுவார் அப்படின்னா எப்படி வருவார்? வருவார். நினைப்பு ஒரு மனம் கோயிலாக கொண்டு வருவார். ஆனாலும் திருக்கோயிலுக்கு சென்று நாம் என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இந்த திருக்கோயிலானது நீண்டூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலானது விளங்குகின்றது என்று சொல்லி நாம் உள்ளுக்குள்ள புராணத்துக்குள்ள நாம் இன்னைக்கு புராணத்தை என்ன பார்க்க போகிறோம்? அக்னி முகாசுரன். முதல் நாள் போர் பானுகோமன் போனார், தோத்துட்டு வந்துட்டார். ரெண்டாவது நாள் போரில் சூரபுத்தன் போனார், தோத்துட்டு வந்துட்டார். மூணாம் நாள் போரில் மறுபடியும் பானுகோமன் போனார், தோற்றார். வீரபாகு தவிர ஒரு என்ன செஞ்சார்? மயக்கிட்டு சென்றார். அந்த மூன்றாவது நாள் இரவு என்னாச்சு அப்படின்னா, மறுபடியும் அவருடைய இன்னொரு பையன், அவர் பேர் என்ன பேர்? இரணியன் வந்து அன்னைக்கு நைட்டு மூன்றாவது நாள் இரவு, நேற்று நடந்த போர் வந்து மூன்றாவது நாள் இரவு நடந்த போர். இன்னைக்கு வந்து நான்காவது நாள் பகலில் நடக்கக்கூடிய போர். அதில் யார் போகிறா அப்படின்னா, அவருடைய இன்னொரு பையனாக இருக்கக்கூடிய அக்னி முகாசுரன். இந்த அக்னி முகாசுரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மூன்றாம் நாள் பகலில் நிகழ்கின்ற போர், நாலாம் நாள் பகலில் நிகழ்கின்ற போர். அக்னி முகாசுரன் என்பவன் எத்தகையவன் என்றால், அட்டத்திற்கு பாலர்களையும் 8 திக்கு யானைகளையும் கூட்டமான ஒளிப்பொருள்களையும் குதிரைகளையும் தவறாது ஓடும் தேரையும் கொண்டு வந்து வட்டி என்ற ஆட்டம் ஆடிய ஒப்பில்லாத வலிமை பெற்றுள்ளான். அக்னிவாசனம் அவ்வே பேர்பட்டவன். அட்டத்திற்கு பாலர்களே ஒரு வழி பண்ணவனா. அட்டத்திற்கு பாலர் யார் அப்படின்னா, இந்திரதேவன், அக்னிதேவன், யமதேவன், நெடுதேவன், வருணதேவன், வாயுதேவன், குபேரதேவன், ஈசானதேவன் என்கின்ற அட்டத்திற்கு பாலர்களையும் அடக்கியவரான் இந்த அக்னிவாசன். அப்பேற்பட்டவன். ஒவ்வொரு திசைக்கும் சாமியை அதிதெய்வம் வச்சுருக்காங்கன்னா, அந்தந்த திசையில் வந்து அந்த அதுக்குரிய அதிதெய்வங்கள் பார்த்துக்கொள்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு. அந்த இதுக்கு தகுந்த இப்போ பூக்களில் எத்தனையோ அதிதெய்வங்கள் இருந்தாலும் தாமரையே நம்ம சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தாமரைக்கு சிவபெருமானே அதிதெய்வம். அதனால் தாமரை வந்து சாமிக்கு வந்து அதுமாதிரி ருத்ராஜத்தை ஏன் சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ருத்ராஜத்துக்கு சிவபெருமானே அதிதெய்வம். அதனால் ருத்ராஜம் சிறப்பு. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு அதிதெய்வங்கள் இருப்பாங்க. அதில் இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு அதிதெய்வம் இருப்பாங்க. அதுபோல் இந்த அட்டத்திற்கு ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு தெய்வம் இருப்பாங்க. அவங்க தான் அட்டத்திற்கு பாலர்கள் என்று பேர்.
அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அந்த அக்னிவாசனன் கருவில் இருந்த காலம் முதல் பதுமகோபனை என்கின்ற இவனுடைய தாய் தன் உடல் முழுவதும் என்ன செஞ்சாலும் தீயை சிந்தினான். அதனால அவனுக்கு இந்த பையனுக்கு பேர் அக்னின்னு பேர். எல்லாரும் என்ன செய்வாங்க, உடல் முழுவதும் என்ன செய்வாங்க, ரத்தத்தை பாலாக கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. இது வந்து நெருப்பாக கொடுத்தாங்க இந்த அம்மா பதுமகோபுரம், அவருடைய அம்மா சூரபத்மனுடைய மனைவி. அப்படி இருந்தாலும் இவனுக்கு அது தீய சிந்ததுனால இவனுக்கு பேர் வந்து அக்னிவாசனன் என்று பேர் வைத்தார். என் வயிற்றிலே உள்ளவன் எரிமாமுகன் முகாமுகன் என்று கூறப்படுவதனால் இவனுக்கு இயற்பெயராக அக்னி முகாசுரன் என்ற பெயரை வைத்தார். பாம்படையில் அருவியில் கொள்கின்ற திருமாலின் வைகுந்தத்தில் உள்ள பொன்மயமான இறகையுடைய ஒரு கருட பறவையுடன் அந்த 4 கோடி உறுதியான அன்னப்பறவையுடன் விளையாடுவதற்காக நாளில் கொண்டு ஒப்பற்ற ஆற்றல்கள். திருமால் வச்சிருக்கக்கூடிய கருடனையும் 4 வச்சிருக்கக்கூடிய அந்த அன்னப்பச்சியையும் அது கூட போய் விளையாடுவான். அந்த அளவுக்கு வலிமையுடையவரான் இந்த அக்னிவாசனன். அந்த பறவை அந்த வாகனத்தை நம்ம பக்கத்தில் போக முடியுமா? நான்முகனுடைய வாகனத்துக்கும் இல்லை பிரம்மாவுடைய இது திருமாலுடைய வாகனத்துக்கும் நம்ம பக்கத்தில் கூட போக முடியாது. ஆனால் அதில் போய் விளையாடுறானா, அந்த அளவுக்கு வலிமையுடையவராக இந்த அக்னிவாசனன். பானுபவன் உதயமாகின்ற நெருங்கிய கதிர்களுடைய சூரியனை சிறையிட்டதை கேள்விட்டு பானுபவன் என்ன செஞ்சானா, சின்ன பிள்ளையில சூரியனை பிடிச்சி விளையாட்டு அதை சிறையில் பிடிச்சி அடைக்கிறது. அவருக்கு இன்னொரு அண்ணன், இவரோட அண்ணன் சூரபத்மனுடைய பையன் பானுபவன் விளையாடும் போது சூரியனை பிடிச்சி அதை போட்டு ஆட்டுறது, அதுக்கப்புறம் என்ன செய்யுறது, அதை வந்து அதில் கூட விளையாடுறது, அதை தூக்கி சிறையில் அடைக்கிறது. அப்படின்னு இந்த அண்ணன் இப்படி செய்யறதில்ல, நம்ம அதை விட சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சந்திரனை பிடிச்சி நிலவை பிடிச்சி அதை தூக்கி சிறையில் போட்டானா. அந்த அளவுக்கு சிறப்புடையவனா யாரு, இந்த அக்னிவாசனன். தெய்வ படையை கொண்ட சொல்லி யாராவது உள்ள தெரியுதா? தெய்வ படையை கொண்ட மாயை உடையவன். தெய்வ மூர்த்திகளிடத்திலும் உள்ள வன்மையை எல்லாம் ஒன்றாகி தோன்றின போல் வஞ்சனை மாயங்களில் வல்லவன். வஞ்சனை செய்வதில் வல்லவனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா இந்த அக்னிவாசனன். பொருந்திய மாயுடன் தூதனாய் வரும் பொருட்டாக இங்கு வந்தவன் இப்போது மதிலான எல்லையை கடந்து நம்மை பொருட்படுத்தாது பல நகரத்திலேயே வந்துள்ளான் என்பதை தெரிந்து ஒரு யாருக்கு உள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு வீரவாதர் வந்திருக்கின்றார் என்கின்ற செய்தியை தெரிந்து கொண்டு அவ்வாறு கொடியவன் இந்நகரம் முழுவதும் செந்நிற தீக்கணைகள் நீதான் அத்தியை ஊழிக்கால மேகங்கள் தான் அனுப்பின என்று இப்போ ஏற்கனவே இந்த தீக்கணையை விட்டாரு. அந்த நேரம் பார்த்தோம்ல, அதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இவர்கிட்ட வந்து ஏன்ப்பா தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அப்பாவுக்கிட்ட வந்து கேட்க, சூரபத்மன் வந்து ஏன் தயங்குறீங்க, எதுக்காக என்னை வர சொன்னீங்க அப்படின்னு உடனே இந்த மாதிரி வீரவாதத்தை தீக்கணி இது உன்னுடைய தம்பி இரணையை நினைச்சுட்டான், ஓடி ஒளிந்து விட்டான், கடலில் போய் மீனாக போய் ஒளிந்து விட்டான் என்கின்ற செய்தியை தன்னுடைய இன்னொரு பையனுக்கு எடுத்து சொன்னார். தானே பார்த்தோம், இரணையை என்ன செஞ்சாரு, ஈவக்கடன் கொடுப்பதற்காக போய் நேராக போய் எங்கே போய் ஒழிஞ்சிட்டாரு, கடலில் போய் ஒழிஞ்சிட்டாரு. இப்போ இவர் அந்த செய்தியை கேள்விப்படுறாரு. அந்த அக்னிவாசனன் கேள்விப்பட்டதும் உடனே இவர் ஊழிக்கால மேகங்களை போன்ற இரணியனை படையுடன் அனுப்பி பார்த்து பெரிய கடலில் போய் புகுந்து தப்பி விட்டான் என்று அந்த செய்தியை சொல்லுகின்றார். அவர் சொல்வது என்னாச்சு அப்படின்னா, அசுரர்களாகிய தந்தையே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையை தேற்றுகின்றார். தேற்றி வலிவுட அத்தூதவனை அவனாலும் மற்றவரையும் பக்கத்தில் இருந்து போர் செய்கின்றவரையும் வெற்றி கொண்டு இங்கு வந்து உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய தந்தையாகிய சூரபத்மன்ட்ட என்ன செய்கிறாரு, விடைபெற்று கொண்டு நான் செல்கின்றேன் என்று கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன செய்கிறாரு, மேகங்கள் தவறுகின்ற பெரிய மலை போல உள்ள மார்பில் அணிந்து கவசத்தை அணிந்து கொண்டு அணிய விரலில் அவங்கள கவசம் அணிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்பில் வந்து கவசம் அணிவாங்க, கையில் வந்து முறை அணிவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, உடம்பெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, அந்த இருகளால் ஆகப்பட்டக்கூடிய கவசத்தை அணிவாங்க.
ஏன்னா எந்த நேரத்துலையும் வாழல் வெட்டப்படலாம் என்பதற்காக அவங்க அந்த அளவுக்கு எல்லா அவசரத்தோடு தான் இருந்து சண்டை போடுவாங்க. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும். போர் புரியும் போது வந்து கை முறியும், முகம் கூட கிழிஞ்சிடும் வேண்டாம், அந்த அளவுக்கு வாழால் வெட்டுவார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளாம் அந்த காலத்தில் எப்படி இருந்துப்போமோ நம்ம இருந்தையான்னு நமக்கு தெரியாது. செல்ல ஒரு வட்டம் வந்துட்டு வந்து போகுது எனக்கு தெரியுதா ஓடுதுல ஓடுது. சரி சரி, அப்படி ஒரு வட்டம் மட்டும் வந்துட்டு வந்து போகுது. அதான் யார் கால் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. அதான் அப்படியே தான் ஏன்னா இப்படி கவசம், அதான் கவசம் வந்து எதுக்காக அணிக்கிறாங்கன்னா அவங்க எதுக்கெல்லாம் தாக்கப்படக்கூடாது என்பதற்காக கவசத்தெல்லாம் அணிக்கிறாங்க. அப்படி போகும்போது சண்டை போடும்போது எதிரிகள் வந்து என்ன செய்வாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியால் வருவாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டு ஜெயிக்க முடியல அப்படின்னா சூழ்ச்சியால் எப்படியாவது வெல்லலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல சில பேர் என்ன செய்வாங்க, அந்த வாளில் சண்டை போடும்போது அந்த கவசத்தை அப்படி பிச்சு எடுப்பாங்க. வாழை பிச்சு எடுத்து அதுக்கப்புறம் உடம்பை விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் போர்லாம் புரிவாங்க. அப்படி தானே இவர் ஏனாதிரியார் வரலாறுல 63 நாயன்மார்கள் ஏனாதிரியார் என்ன செய்யார், சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யாது, அப்படி கேடைத்த ஒரு திருப்பினார். எல்லாம் முகமூடியெலாம் மூடிக்கிட்டான், எல்லா கவசம்லாம் மூடிக்கிட்டு முகமுட்டையும் மூடிக்கிட்டான். உடனே அவர் சண்டை போடும்போது அப்படி கவசத்தை அந்த கேடையத்தை அப்படி கலசினார்ல, பார்த்தா நெட்டி நிறைய திருநீரை பார்த்து அவருக்கு விட்ட மனசு இல்லை. வந்திருக்கிறது உள்ள சுவாமி விலகி தோன்றுகின்றார் என்று தெரிஞ்சு உடனே போர் புரிவது போல் ஆக்ஷன் கொடுத்தாரு. உடனே அவர் என்ன செய்யார், உடனே சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து இவர் சிவலோகத்துக்கு கொண்டு போனார். இவர் 5000 வருஷம் போட்டு வந்ததுனால இவர் எங்கே போயிட்டார், நரகம். இப்படி அந்த காலத்துலலாம் ஞானிகள் அப்படிலாம் இருந்திருக்காங்க. திருநீர் கொண்ட பட்டு அவ்வளவு சிறப்பு. திருநீரை ருத்ராதிக்கு சிவமாகவே கருத வேண்டும். எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி ஓராதே அவரவரை கண்டபோது உகந்தடிகள் திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாதி ஈசன் திறமே பேணி அவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பும் நடுதிரியை காணலாமே என்று இதெல்லாம் இருக்கலாம். சார் இது மெழுகுத்திரிக்கான் பாருங்க, இந்த கொஞ்சம் எங்கேயா இருக்கலாம் பாருங்க, இல்லைன்னா உள்ள அவங்களோட கேட்டு வாங்கிக்கலாம் சார். வாங்கிட்டாங்க சார், மெழுகுத்தி இந்த வாங்கி. அப்படி தன் தந்தையை பெற்ற தாயான மாயாதேவி உண்மையமான சிறையை கையிலே கொண்டு சிறந்த தேர் ஒன்றின் மீது ஏறி கண்டு உடனே தன் தாயையும் தந்தையையும் வணங்கிட்டு ஒன்று போருக்கு கிளம்பினார். கவசத்திலே அணிந்து கொண்டு எங்கே போனார், போருக்கு போனார். அப்படி போகும்போது அச்சமயத்தில் அக்னிவாசுரன் மாய உணர்வு கொண்டு பகைவர் எல்லாரையும் நான் உணர்வு என்ன செய்வேன், அவர்களை எல்லாம் அழித்து விடுவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், அக்னிவாசுரன் போருக்கு செல்கின்றான். கையில் விளக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன இல்லையா சார், இந்த அவங்க யாரும் சின்ன சின்ன செல் வச்சுருக்கீங்களா, சின்ன செல் வச்சுருக்கீங்களா, சின்ன செல் வச்சுருக்கீங்களா, அது கூட இந்த லைட்டு மட்டும் கொடுங்க. அதில் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, லைட் ஆன் பண்ணி கொடுங்க. லைட் ஆன் பண்ணிடுறீங்களா சார்? உள்ளோட வந்துடுங்க சார். கொடுங்க இப்பொழுது
உடனே போருக்கு கிளம்பியாச்சு. ஒழுக்கமற்ற அசுரர்களோடு அனைவரும் என்ன செஞ்சாங்க, தோல் கருவிகள் எல்லா விதமான கருவிகளையும் எடுத்துக்கொண்டு அனைவரும் குதிரை படை, காலாட்படை எல்லா படையோடும் சென்று போருக்கு சென்றார்கள். அப்போது எல்லா விதமான வாத்தியங்களும் முழங்கப்பட்டது. அசுரர்கள் வேலையும் வாளையும் எரிந்தார்கள். உடனே வேலையும் வாளையும் எரிந்தார்கள். அம்புமலை பகைவர் மீது அவர்கள் எய்தினர். பிண்டி, பாலம், மழு, கண்டு முதலியவற்றை எய்து காட்டி இரண்டு போர் செய்தனர். சிவா இருட்டா இருக்கு, முகம் தெரியல. உங்க முகம் தெரியல. இப்ப தெரியும். ஆமா, முகம் தெரியுதா? இப்ப தெரியுதா? அப்படி அசல் வேலை எழுந்தாரு, மாலை எழுந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, படைகள் இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வேலை எல்லாம் எழுதாங்க. 2 பேரும் போட்டு அதுக்கு எதெல்லாம் விடுறாங்களோ அதுக்கு ஒரு மாதிரி பதிலாக எழுதிப்பாங்க. அப்படியே எழுதிப்பாங்க. சொன்னாங்களா? இப்படி அக்னிமுகாசுரன் கீழே ஓடுதா? அக்னிமுகாசுரன் போருக்கு கிளம்பினார். கவசத்தை அணிந்து கொண்டு போருக்கு சென்றார். குதிரைகளும் காலாட்படைகளும் அத்தனை படைகளும் எடுத்துக்கொண்டு அக்னிமுகாசுரன் என்ன செஞ்சாரு, போருக்கு சென்றார். அதுல கேட்காது, அவங்க பேசுறது பதிவு. அப்படி செல்லும் போது வீரபத்திரரிடம் சண்டை போட வந்தார். அக்னிமுகன் அப்போது நவசக்திகளில் வேர்வையில் இருந்து வந்த 1,900 வீரர்களும் ஒப்பில்லாத விற்களை வளைத்து அம்புகளை எய்து வளைத்துக் கொண்டனர். யாரை வளைச்சாங்க? அவுரராகிய அந்த அக்னிமுகாசுரனை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். இவர் அவங்க ஏதாவது அத்தனை வரை என்ன செஞ்சாரு, அனுப்பிவிட்டார். அந்த நேரத்தில் அந்த 9 படைகள் இருக்காங்க பாருங்க. சிவபெருமான் அனுப்பி, முருகப்பெருமான் அனுப்பி வைத்து அந்த நவ வீரர்கள் இருக்காங்களா, வீர மகேந்திரர், வீர புரந்தரர், வீர கேசரி அப்படின்னு 9 வீரர்கள். அதில் வீர புரந்தரன்கிற ஒரு மட்டும் எழுக்கிறாரு, துணிக்கு சண்டை போடுறாரு. யார் கூட? அவர் கூட சண்டை போடுறாரு அக்னிமுகாசுரன். அவர் அம்பை வளைத்து அம்பை பொழிந்தார். படைத்தலைவர்கள் தேர் அழித்தார். பல விதமான ஒவ்வொருவருடைய தலைகளையும் அறுத்து தள்ளினார். அவுண வீரன் வீர புரந்தரனை வளைத்துக் கொண்டு அவரது உடலில் இரத்த நீர் ஒழுகுமாறு அம்புகளை எய்தார். இப்போ இவர் அவரோட சண்டை போடும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அம்புகளை எய்து இவரை ரத்தம் ஒழுகுமாறு செய்தார்கள். போரும் வந்தால் 2 பக்கமுமே இங்கிட்டும் வெட்டுப்படும், அங்கிட்டும் வெட்டுப்படும். செல்ல கொடுங்க, அது ஒன்றும் செய்யலாம். இதுண்டா அந்த உங்க செல்ல கொடுங்க. ஆமா, உங்க செல்ல ஓடிட்டே தான் இருக்குது. இது ஓடிட்டு தான் இருக்கு. அவங்க மலையில போறாங்க, மழை விட்டுச்சு. அது மாங்காய் எடுத்து வைப்போன்னு போறாங்க.
அது மாங்காய் தண்ணி அது எடுத்து கீழே ஓட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி வரவா செய்யறாரு. நான் போக முடியும். இப்படி அதை எடுத்து கூட நான் கூட எடுத்துங்கன்னு இல்லை. இவங்க தான் மேகத்தின் பெயர் கொண்ட படைத்தலைவன் தெரியுமா அவங்களுக்கு அம்மலா இருக்கு. அந்த பெரிய பொண்ணு தான் நல்லா தெரியும். லேஸ் அந்த மேல உள்ளது கட் பண்ணிடுங்க. இப்போ அக்னிஹோத்திரன் யாரோட சண்டை போட்டாரு? அந்த வீர புரந்தரன். அந்த நவவீரர்ல ஒரு முக்கியமான ஒரு வீரர் வீர புரந்தரன். வீரபுரேந்திரனா? வீரபுரந்தரன், வீரபுரந்தரன், வீர கேசரி, வீர மகேந்திரவர்மன், வீர பாகு, வீராதேவன் தலைமையானவர். சரி சரி. அப்படி அக்னிஹோத்திரன் ஒப்பில்லாத பெரிய பெரிய வில்லை எடுத்து வளைத்தார். பூதப்படையினர்லாம் பாதி பேர் அழிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இப்படி பலமுறை சண்டை போட்டாரு. சில பேர் என்ன செய்யுது, அவன் செய்து அம்புகளால் பெரும் பூதப்படைகள் பல தலைகள் இழந்தனர், கைகளை இழந்தனர், கால்களை இழந்தனர், தோள்களான மலைகளை இழந்தனர், மார்புகளை இழந்தனர், வாய்களை இழந்தனர். பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கவசம் அணியும் போது அந்த கவசத்தை வீசி தெரிஞ்சுவாங்க, மார்பில் வெட்டுவாங்க, தலையை வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க. இப்படி போடுனாலும் ரொம்ப பயம். நம்மளாம் அந்த காலத்தில் பிறந்துப்போமா இல்லையான்னு தெரியல. அந்த காலத்தில் பிறந்தவங்க ரொம்ப பாவம். ஏன்னா போருக்கு போயிட்டோம்னா ஏன்னா அந்த காலத்தில் போர் போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து தான் என்ன செய்வாங்க, போரெல்லாம் போவாங்க. ரொம்ப கஷ்டம். இது அங்கே வச்சுருக்கோம். ஏன்னா மன்னர் போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த வீரர்கள்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு போருக்கு போய் அங்கே மடிஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, அந்த குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. போருக்கு வந்துட்டாலே இவங்களுக்கு மடியில் கட்டிக்கிட்டு வருத்தத்தோடு தான் தன்னுடைய கணவரெல்லாம் அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நாமளாம் அந்த படையில் இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு யோசிப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி போர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காரு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த பிறகு நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்று தெரிந்து நம்ம தினந்தோறும் திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்யவும், அடியார்களோடு இணங்கவும் போன்ற இந்த மாதிரி நிகழ்வுகளை தான் நாம் என்ன செய்யணும், செய்து வைத்து பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு துன்பம் பின்னாடி காத்துக்கிட்டு அந்த துன்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வழிபாடை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அது சிவபெருமானை பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம் எந்த விதமான துன்பமும் நம்மை சேராது. இது எது போல் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சொன்னது போல் இந்த குளிர் ஆகியது துன்பம். குளிரை யாராவது தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? குளிர் அடித்தா நெருப்பு நோக்கி ஓடுவீங்க. அந்த நெருப்பு தான் சிவம். சிவபெருமானை நெருங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குளிரானது நீங்குவது போல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துன்பமானது நீங்கும். இது அவங்களுக்கு அப்போ குளிர் அடித்தா நெருப்பை நோக்கி போனால் குளிர் நீங்குது. அதுபோல் துன்பம் வரும்போது சிவத்தை நோக்கி செல்ல 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 நம்மளிடம் உள்ள துன்பமானது நீங்கும். இப்படி பற்று யார் மேலே வைக்கணும் அப்படின்னா, சிவபெருமான் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அவர் மேலே பட்டு வச்சுட்டோம்னா அந்த உலகப்பட்டோம்னா நம்ம ஒன்றுமே செய்யாது. நம்மக்கிட்ட அது தொந்தரவு இருக்காது, நம்மளை துன்புறுத்தாது. அதனால் நாம் பற்ற வேண்டியது யாரை பற்றணும்? சிவபெருமானை பற்றணும். அப்படி பூதப்படையினர் ஒவ்வொரு கால்களை இழந்தது, கைகளை இழந்தது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாங்க. பூத காலத்திலிருந்து தோல் உடனே அவங்க வெட்டி கொண்டு என்ன செய்தாங்க, ஆரவாரம் செய்தார்கள். அக்னிவாசன் போர் செய்யவும் அக்னிவாசன் எழுதிய பெரிய அம்புகள் முருகப்பெருமானின் படை வீரர் மீது வந்தன. சூரபத்மனின் மகன் அக்னிமுகன் போர் செய்யும் போது நம் வீரன் எழுகின்ற கொடிய அம்புகளில் பலவும் அவர் மீது படாமல் விலகின. அவை இரு அம்புகளும் ஒன்றுபட்டன. இடி வெளிப்படுத்துகின்ற வேகத்தினை உடைய 7 வீரர்களும் போய் விரைவாக கோபத்துடன் அம்புகளை எல்லாவற்றையும் இப்போ அவரோடு சேர்ந்து 7 வீரர்கள் போனாங்க. முதல்ல எத்தனை ஒரு வீர புரந்தரை மட்டும் சொன்னோம். மொத்தம் 4 வீரர்கள் 9. 1 வீரவாகு, இன்னொன்று வீர புரந்தரர். இவங்க 2 முடிஞ்சதுக்கப்புறம் மீதி 7 பேர் இருக்காங்க. 7 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அக்னிவாசனோடு போட்டு போடுறாங்க. போட்டி எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ 7 பேரை இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா,
உலகத்தில் உள்ளவர்கள் புகழப்படுகின்ற தலைவரான துருபத்தின் மகனான அகிமாவுசன் அம்புகளால் எய்த மெலிவடைந்த 7 பேர்களும் திரும்ப அந்த கொடியவனின் முகத்தில் 1000 கையிலுடைய 1000 மார்பில் 1000 தோள்களிலும் 1000 அம்புகளை விடுத்தனர். அதுக்கு பதிலாக இவங்க 7 பேர் சேர்ந்து 1000 அம்புகளை விடுத்தாங்க. அப்படி விடும்போது தேரின் மீது ஏறி விரைந்து சென்று கதிரியுடைய 7 பேரையும் மடக்கி சிறந்து பின்வரும் விபத்தை சொல்ல தொடங்கினார். யாரு? அக்னிமாவுக்கு அந்த 7 பேரையும் பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா, ஒரு ஆயுதத்தால் உங்கள் உயிரை தெற்கு பகுதியில் உள்ள எவனுக்கு இரையாக்குவேன் என்று. இப்போ எவ்வளவுக்குலாம் சாதாரண எல்லாரும் போயிட முடியுமா? எவன் யாரை பிடிப்பாரு? எவன் யாரை பிடிப்பாரு? வழிபாடு செய்யாதவர்களை பிடிப்பார். அவங்களுக்கு உன்னை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உட பணிந்திலன் ஒரு தவமும் வீரன் உனது அனுமாரா உடத்துணிமுகம் உறைவிடம் அறிகிறன் விருப்பொடும் சிகரமும் வளம் வருகிறன் ஓப்பொடும் புகழ் திசையை விளைகிறன் மலை போல கனைத்தெழும்பக நதிவிட விசைவருக்கு அடுத்த வெஞ்சின மரளிதழ் உழைதன் கதித்தடந்தெறி கையோடு கரையோடு ஒருபோது என்று யாருக்கு வருவார் அப்படின்னா, கருத்த முகத்தோடு ஒருத்தர் வருவாராம். அவர் வாகனம் வந்து கருன்னு இருக்குமா? யாரு கரெக்டாக தெரியுமா? அவருடைய வாகனம் என்னது? அருமையான வாகனம். அது என்ன பேரு? அதான் சொல்லக்கூடாது. அதில் வந்து அருமை வாகனம். அப்படி வாகனத்தில் எப்படி வருவாராம்? வரும்போது சினத்தோடு தான் வருவான். கருத்த வெஞ்சினம் கதித்தடந்தெறி கயிறோடு கொதைவோடு போதே வரும்போதே கோவத்தோடு தான் வருவார். சட்டை எப்படி பாரு, என்னடா உனக்கு எத்தனை வயசே இருக்கு? சாமி எனக்கு 87 வயசு வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இல்லை சாமி, இந்திய தொலைக்காட்சியும் முதல் முறையாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போய் உட்காந்துட்டேன். அப்போ காலத்தை வீணாக போய்கிட்டேன் அப்படி தானே சொல்கிறேன். சத்துன்னு ஒரு அடி முதல்ல. சரி சிவா, காலத்தை வீணாக போய்கிட்டே இருக்கேன். நீ எச்சரி. சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த நமது சகசிரிங்க கோயிலில் கண்டவரோட கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே விடுவோம்னா அதில் இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்? வழிபாடு உழைப்பாக செய்ய வேண்டும். அப்போ யாருக்கு எவன் வருவார் அப்படின்னா, இறைவனை நினைக்காதவர்களுக்கு தான். அது சிவன் அடியார்கள் அல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக யார் வருவா? எவன் வருவார். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு அடியார் ஆயிரணும்? சிவன் வந்து அடியார். அதை அடுத்து பின்னாடி சொல்கிறது பாருங்க. அடுத்து அப்படி சொல்லி உடனே அக்னிமுகன் சொன்னபோது சிவபெருமானின் படையினர் வெவ்வேறாக அம்புகளை விடுத்து கொடிய அந்த அக்னிமுகன் ஏறிய தேரையும் குதிரையும் அழித்து உடலையும் கொத்தலாக செய்தனர். உடனே அவர் என்ன பண்ணாரு? நெற்றிக்கண்ணரான தூய சிவபெருமானின் அம்பை சிவக்கணையை எடுத்து விட்டார். அதுதான் இப்போ பெரிய சிக்கல். சிவக்கணை நிச்சயம் பேர்பட்டவரையும் அழிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த சிவக்கணை வந்து யார் வச்சுப்பா? சிவபெருமான் பார்த்து கொடுக்கின்ற அந்த கணைக்கு பேர் சிவக்கணை. அது வந்து பாசுபத அஸ்திரம் என்று பேர். ஏற்கனவே போன நம்ம சொன்னோம். 2 பேருமே அஸ்திரம் விட்டாங்க. 2 பேருமே சிவ படைக்கலாம். அவங்க பெரிய ஒரு இதையே உண்டாக்கிட்டு மறுபடியும் அவங்க கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. அதே போல இப்போ அவர் சிவக்கணையை எடுத்து விட்டாரா? விட்டது என்னாச்சு அப்படின்னா, அவரால் விடப்பட்ட அந்த பெரிய சிவக்கணை வான்வழியாக சென்று அப்போது இருக்கக்கூடிய கணையாவது வருணக்கணைக்கு எதிரில் இவங்க வந்து என்ன செஞ்சாங்க? வருணக்கணையை ஏவினார்கள். அவர் சிவக்கணையை ஏவினார்கள், இவங்க வந்து வருணக்கணையை ஏவினார். வர்ணன் யாருடைய கணை? வருண பகவானுடைய கணை. சிவக்கணை வந்து ஜோதி புலம்ப வருமா, அது வந்து நெருப்பு வடிவமாக வரும். இவங்க வந்து வருணக்கணையை விட்டது இந்த நெருப்பு போய் அணைக்குங்கிற இதில் அவங்க அந்த கணையை விட்டுருக்காங்க. ஆனால் அந்த 7 பேர்களையும் உயிர்களையும் உண்டு திரும்பி விட்டது. ஏன்னா சிவக்கணம் அப்பேற்பட்டது. அது உண்டு என்ன அந்த 7 பேரும் என்ன செஞ்சிருச்சு? அழித்து விட்டது. அழிச்சது என்னாச்சு? சிவக்கணை திரும்பி சென்றதும் அவர்கள் இறந்து கைலாயமலைக்கு சென்றார்கள். ஏன்னா இறந்தது என்ன கணை? சிவபெருமானுடைய கணம் உள்ள போய் அந்த 7 பேரையும் கொண்டு நேராக கைலாயமலை கொண்டு போயிடுச்சு. ஏன்னா அது கணை அப்படிப்பட்ட கணை. அதனால நேராக அவங்க வந்து எவ்வளோ வந்து போல எங்கே போனாங்க? இன்னொன்று இவங்க யார் கூட இருக்காங்க? முருகப்பெருமான் கூட இருக்காங்க. வீரபாகத்தேவர் நவவீரர்கள் ஒரு ஆளாக இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர் எங்கே போயிட்டாங்க? நேராக கைலாயமலைக்கு சென்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அப்படி கைலாயமலைக்கு சென்றதும் முன்னால் உள்ள வீரர் 7 பேர் இறப்பையும் பூத வீரர்கள் ஓடுவதையும் வெற்றி தலைவரான வீரபாகத்தேவர் விரைவாக பார்த்து சிறந்து விமுதம் செய்தார். வீரம்பொழுதை தோல்வியுடைய வீரபாகத்தேவர், நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. என் கையால் ஒரு இமைப்பொழுதில் ஒப்பற்ற அந்த தேருடன் தீ முகத்தவனான அக்னிமுகனின் முன்னம் என்ன செய்கிறேன்? நெருங்கிச்சு. உடனே அவர் பக்கத்தில் போயிட்டார். யார் பக்கத்தில்? அக்னிமுகன் பக்கத்தில் போய் சண்டை போடுறதுக்கு போயிட்டார். அப்படி சொல்லும்போது
வீரவாகு முன்பு உன்னிடம் போர் செய்து மற்ற அசுரர்கள் போல் என்னை நினைக்காது என்று இவை போல உன் தலையை அறுத்து உனது உடல் தலையில் ஒரு மன்னனான சூரபத்மன் அணியில் கொண்டு போய் செலுத்தேன் என்று தன் தந்தை சொல்றதை மாதிரி எழுப்பினாரு. ஏற்கனவே நான் தந்தைக்கு கட்டளையிட்டு தான் வந்திருக்கேன், உன்னுடைய தலையை அறுத்து என்னுடைய தந்தையின் காலடியில் போடுவேன் என்று சொல்லி யார் சொல்றா? அப்படின்னு யாரை பார்த்து? வீரவாகு. உன் தமையின் இரணியின் முன்பு போரை செய்து தோற்று வேறு வடிவத்தை எடுத்துக்கொண்டது உனக்கு புரியலையா? ஏற்கனவே நான் என்ன செஞ்சேன் உன் தம்பிய? ஏன்னா இது வந்து முதல் நாள் இரவு நடந்த போர்ல இரணியன் வந்து தோற்று போனாரு. இவர்களுக்கு வந்து 4வது நாள் போர்ல பகல்ல நடக்குது. இது இரவு கிடையாது, இந்த போர் வந்து பகல் நடக்கக்கூடிய போர். அதுல என்ன செய்யறாரு? அச்சமயத்தில் 6 முகங்களையுடைய முருகப்பெருமான அன்புக்குரிய வீரவாகு தேவர் தம் கையில் உள்ள இரு முறைகளையும் வளைத்து ஒரு முறை நான் என்று எழுப்பி 4 முகம் முதலிய தேவர்களும் நடுங்குமாறு இந்த உலகம் அழியும் காலம் வந்தனவோ என்று உரைத்தனர். அப்படி ஒரு அம்பை எழுப்பினாரு வீரவாகு தேவர் ஈகர். அக்னி முகன் அப்போது சிவன் ஞாயிறான ஒன்றை வீசி 20 என்ற எண் கொண்ட ஒளி அம்புகளை எய்து எக்காலத்தும் ஒருங்கும்படி வீரவாகு தேவர் விட்டார். 20 என்கின்ற எண்ணிக்கை கொண்ட அவங்க ஒரு அம்பு 20 பேரை போய் அதை என்ன செய்யும்? தாக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை எடுத்து அவர் விட்டார். எத்தகையும் விளக்கும்படி ஆற்றலையுடைய தோழியரான வீரவாகுத்தவர் அப்போது 1000 அம்புகள் ஒருங்கே தொடுத்து செலுத்தி ஒப்பில்லாத மகளின் பேரையும் குதிரைகளையும் வில்லையும் அளித்தார். அப்படிப்பட்ட ஒரு நிறுத்தியாரு, அவருக்கு நிறுத்தியாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அப்படி அழைத்து கடைசி என்ன செஞ்சாரு? அழியும் போது அக்னி போல் தேர் மீது விரைந்து ஏறி தண்டு ஒன்றை ஏவினார். அந்த தண்டை இவர் நிறுத்தியாரு, பொருளை போட்டு தடுத்தார். அரசின் நன்மையை விளையாட்டு தகுதியுடைய வீரவாகுத்தவர் விடுகின்ற அம்புகள் யாவும் பாய அக்னிமுகன் தேவர் அமிர்தமாக உண்பதற்குரிய பார்க்கடலை கடைந்த அப்பார்க்கடலில் கவிழ்ந்த பெரிய மந்தரமலையான மரத்தினை போல தன் இலையை தளர்ந்து பெரிய தேரின் மீது பார்த்தார். இப்ப என்ன செஞ்சாரு? பார்க்கடலை கடைந்த அப்பார்க்கடலில் கவிழ்ந்த பெரிய மந்தரமலை போன்று அவர் ஒரு இது என்ன செய்ய தண்டினை எழுதி விட்டாரா? இவர் மந்தர மலை போன்று பார்க்கடல்ல என்ன கடைவாங்க பார்த்தீங்களா? எதை வச்சு கடைஞ்சாங்க? வாசி வந்து பாம்பு கயிறு வந்து கயிறாக பிடிச்சாங்க. ஊன்றியது வந்து மத்த மலையை ஊன்றினார். மத்த மலையை ஊன்றி வாசி என்கின்ற பாம்பை கயிறாக வச்சு பிடித்தாங்க. அந்த மத்தம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த பார்க்கடலில் கிடைக்கக்கூடிய மத்தத்தை தூக்கி இவங்க என்ன செஞ்சாங்க? எதுக்கு சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போடும்போது இறந்தவனை போல உடனே அக்னிமுகன் பெரிய மார்பு போல நதி போல ரத்த நீர் பெருகி விழிந்து ஓடியது. அந்த இதை தூக்கி என்ன செஞ்சாரா? வீரவாகுத்தவர் அந்த மலையை தூக்கி எரிஞ்சான். யார் மேல? அக்னிமுகன் மேல எரிஞ்சதும் அவன் என்ன செஞ்சாரா? ரத்த ஆறு ஓடிச்சான். யாரு? அக்னிமுகன் மேல எரிஞ்சது. இறந்தவனை போல மயக்கம் கொண்ட அக்னிமுகன் இடியேறு நெளிந்து ஆடும் பெரிய தேரின் மீது அசைந்தான். பின்பு நெளிந்து சற்று அங்கு வருந்தி போர் செய்ய இயலாதவனாய் இருந்தான். உடனே ஆச்சு அக்னிமுகன் திருவனாக இருந்தது தன் நகரத்தில் உள்ள காளி. இப்போ என்னாச்சு அப்படின்னா, வெற்றியுடைய பகையுடன் எதிர்ப்பு செய்யும் கொடிய போரில் தான் தோற்றால். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இவர் தோற்று மயங்கி கிடக்காரு. யார் நல்ல குணம் வந்திருக்கு. அந்த கதை ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து தோற்று மயக்கம் கொள்ளும் போது இவர் வந்து சிறு பிள்ளையில இருக்கிறத நினைச்சாராம். சிறு பிள்ளையில வந்து காளி தேவி சொன்னா, நீ எப்பயாவது தயலாளோடும் போது நீ என்ன நினை, உன்னை வந்து நான் வந்து என்ன செய்யறேன், உனக்கு அருள் செய்கின்றேன் என்று காளி தேவி வந்து என்ன சொன்னாங்க? யாருக்கு சொன்னாங்க? இந்த அக்னிமுகன்கிட்ட சொன்னாங்க. இப்போ வந்து நினைச்சு பார்க்காரு. சிறு பிள்ளையில் அக்னிமுகன் சிறுவனாக இருந்தபோது தன் நகரத்தில் உள்ள காளியை அழிவுடைய ஆடு பன்றி முதலியவற்றை பலியிட்டு வேண்டினாங்க. காளி தேவத்தை என்ன செஞ்சாங்க? ஆடு பன்றி. இது வந்து எந்த காளினா அவங்க அசுர குலத்தில் இருக்கக்கூடிய அசுர காளி என்று பெயர். இந்த காளி வேற, அசுர காளி வேற. புரிஞ்சவங்களுக்கு உடனே நம்ம காளின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, அசுர காளி. ஆனால் அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவங்க வந்து இது வந்து துஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஆட்டுத்தேவர் ஒழித்து ஆட்டுத்தேவர், நாட்டுத்தேவர் அப்படின்னு பல வகையாக பிரிக்கும். மாணிக்கம் சொல்லுவாங்க. அப்படி பிரிக்கும்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலி கேட்குற தெய்வங்களெல்லாம் துஷ்ட தெய்வங்கள் இருக்கு. அந்த ஆடை வெட்டுறது, இந்த சிலவர் பார்த்தீங்கன்னா மாடையே வெட்டுறாங்க. அந்த அளவுக்கு பலி கொடுக்குறாங்க. அப்புறம் சிலர் மனித ரத்தத்தையே பலி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் இருக்காங்க. அதுவெல்லாம் துஷ்ட தெய்வங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு வந்து அந்த ஆட்டையும் இதையும் கொடுத்தோம்னா அந்த தெய்வம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்போம்.
அப்படிப்பட்ட தெய்வங்களாக இருப்பாங்க. அப்படி அவங்க நகரத்தில் இருக்கக்கூடிய காளியை ஆடு பன்றி முதலியவற்றை எடுத்து என்ன செஞ்சாராம், வெட்டி அவருக்கு அந்த காளிக்கு பலி கொண்டு கொடுத்ததினால் அவனுக்கு முன் எழுந்தருளி என்ன வேண்டும் என்று கேட்க அவனே என்ன சொன்னா, நான் நீ என்னை எப்பொழுது நீ நினைப்பேன் என்று நீ நான் எப்பயாவது தயங்கிற நேரம் நிறுத்திடும், நீ படைக்கு துணையாக வர வேண்டும் என்று கேட்டான். இவருடைய படைக்கு நீ துணையாக வர வேண்டும் என்று கேட்டதும் உடனே அதை நினைச்சது. இப்போ யார் வந்துடுறா, இவர் கூட காளி தேவி இவர் கூட வர்றாங்க. யாரோட அக்னிஹோத்திரம் கூட வந்தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, காளி தேவி கருக்கொண்ட மேகத்தை போல கரிய நிறம் கொண்டு இருப்பாங்க. கரிய நிறத்தோடு இருப்பாங்க காளி தேவி. சரியா? ரெண்டாவது அல்லாமலும் சூளத்தை கையில் என்ன வச்சிருப்பாங்க, சூளம். சூளத்தை அளவரும் தோளுடையவர், நிறம் பொருந்திய தெய்வீகம் போன்ற சிறந்த சடையை உடையவர். சடை சிவப்பாக இருக்கும், முகம் கருப்பாக இருக்கும், சடை சிவப்பாக இருக்கும். கொலை தொழில் கொண்டது போன்று கண்களை உடையவராக இருப்பாங்க. கண்ணில் பார்த்தா அப்படி கொலை தொழில் கொண்டது போல இருக்கும் கண்கள். ஞான உணர்ச்சி அளித்த பொறாமையை கொண்ட உடையவர்களாகவும், பூ போன்ற அளவுடைய கால்களை உடையவர்களாகவும், இன்பம் பொழிந்த பகைவரின் தலைகளையே அறுக்கின்ற பொன்மையான வாயை உடையவர்களாகவும் இருப்பாங்க. வாயை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காலில் படம் போட்டு பார்த்தீங்களா, சிவபெருமானை மிதிச்ச மாதிரியும் போட்டு பார்த்துருக்கீங்களா? அவருக்கு தலையை எப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? அதை கீழே வைக்கிறது சிவபெருமான். அது சொல்லுங்க அவங்க யார் அது? அது நிறைய பேர் அது பார்த்து அப்போ இதை விட அவங்க பெருசு கொடுக்காதுன்னு நினைப்பாங்க. அது அசுரன் தான் என்ன செய்வான், அந்த சிவபெருமானோட வேஷம் போட்டு வருவான். அவனை மிதிச்சு அவனை தலையை எடுத்து அப்படி துண்டா தூக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதுபோல் இந்த காளி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. உண்மையான பகைவருடைய தலைகளை வெட்டி அப்படி தூக்கிற ஓட அந்த காளி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தலையை துண்டு அப்படி பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. அது பகைவருடைய தலைகளை தான் வெட்டுவாங்க. சங்குகள் என்ற முத்து அணிகளை உடையவளாகவும், கொலையின் அழகை காட்டுமே அழுத்தமான ஆடை உடையவள். அழுத்தமான ஆடை இருக்கும் காளி தேவி. மறையவர்களும் நாகர்களும் உலகில் உள்ள எல்லாரும் வணங்கும் வண்ணம் வருபவள். காலத்தியர் யானை வாகனத்தினுடைய ஐயனார் முதலியவர், யமன் முதலான கொடியவரும் கலங்க இருக்கக்கூடியவரான் இந்த காளி தேவி. எல்லாரும் பார்த்தாலே நடுவுக்கூடியவர்களாக இருப்பார்கள் காளி தேவி. அப்படி அன்னப்பறவை வாகனமாக கொண்ட 4 முதலான தேவர்கள் 5 மாறு காலெடுத்து உலகுவாள். நம்முடைய சத்தாக உள்ள தேவர்கள் அனைவரும் துன்புறுத்துமாறு நஞ்சாக உள்ள அந்த அசுர கூட்டத்துக்கு சுத்தத்தாராக இருப்பாங்க. அசுர கூட்டத்துக்கு சுத்தத்தாராகவும் நெருங்கியவராகவும் தேவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியவராகவும் இந்த காளி தேவி இருப்பாங்க. இந்த காளி தேவிக்கு என்ன பேர்? அசுர காளி என்று பேர். அப்படி இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வில்லையும் சூலத்தையும் பெரிய மழுவாயத்தையும் தண்டினையும் அளவில்லாத மற்ற படைக்கலங்களையும் கொண்டு காளியான படையினர் யாவும் கூலிப்படையினர் நெருங்கி சூழ்ந்து வரவும், இவ்வாறு காளியானவள் அக்னிமுகனுக்கு வீரவாதத்தில் உள்ள தெய்வத்தன்மையுடைய பூதப்படையின் மீது சென்று ஆரவாரம் செய்ய நினைத்தார். இப்போ இவங்களோட சேர்ந்து போர் புரிவதற்கு காளி தேவி தயாராக இருந்தாங்க. வீரவாதவர் காளியானவள் விடுத்த உடனே முதல்ல என்ன சூளத்தை எடுத்து விடுறாங்க. போர்ல சூளத்தை எடுத்து விடணும். உடனே வீரவாதவர் என்ன விட்டாரு, அதுக்கு எதிர்மறையாக வேலினை எடுத்து விட்டாராம். வேலை எடுத்து விட்டதும் சூழா என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு. உடனே ஒற்றை சூளத்தை எடுத்து 2வது விட்டாங்களாம். உடனே இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆயுதத்தை எடுத்து விட்டால் அதை சரி செய்யுது. இப்போ போரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கணை விடுகிறார்களோ அதுக்கு எதிர்மறை கரை விட்டால் அந்த அம்பு முடிஞ்சிடும். இல்லைன்னா எதிரி கண்டிப்பாக அந்த அம்பு என்ன செய்யும், அழிச்சடிடும். அது யாராவது எத்தனை அம்புகள் வந்தாலே அத்தனை பேரும் கழி முடியும். அதுக்கு ஒரு மாதிரி இவங்க அம்புகள் திருப்பி விடணும். இப்போ அவங்க விடுற அம்பு இப்போ நெருப்பு விட்டான்னு வச்சுக்கோங்க. நெருப்பை விட்டா இவங்க தண்ணி அம்பு விடணும். வர்ணக்கனையை விட்டா தான் அது என்ன செய்யும், அது சரி செய்யும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரி செய்யாது. இல்லைன்னா எதிரி அடிச்சு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் அடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படைகளெல்லாம். ஏற்கனவே நம்ம சொல்ல பார்த்தீங்களா, அந்த இதில்
அப்படி கொஞ்ச நேரம் கூட கண்ணை பார்த்துட்டு என்ன அந்த இதில் வந்து இவரை கொல்லும்போது தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தியை அறிந்து அர்ஜுனன் என்ன பண்ணா, எப்படியாவது ஜெயத்ரதனை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி விடுவதற்குள் அவனுடைய தலையை அறுப்பேன், என்னுடைய வில்லினால் வீழ்த்துவேன், இல்லையானில் நான் தீ போடுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டார். யாரு? அர்ஜுனன். அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் பகலை விடிஞ்சா தானே அவன் கொள்ளுவான், அவன் விடியற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், மறைச்சிட்டுருவோம் சொல்லி துரியோதனை எல்லா பேரும் என்ன செஞ்சாங்க, மறைச்சி வச்சுட்டாங்க. யாரும் ஜெயத்ரதன் அப்படி மறைச்சி வச்சதும் உடனே என்ன இதோட எடுத்துக்கணும், ஜெயத்ரதன் மறைச்சி வச்சிடறாங்க. மறைச்சி வச்சதும் இவர் பார்த்தாரு, திடீர்னு பார்த்தா இரவானது விரிஞ்சு பட்டப்பகல ஆக போகுது. பட்டப்பகல் ஆயிரத்தி சொல்லிட்டு இவன் தலையை வெளியில காமிப்பான் பாருங்க ஜெயத்ரதன். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, சக்கராயத்தை கொண்டு அந்த பகலை வந்து இரவா மாத்திடுவாரு. சக்கரத்தை கொண்டு அந்த சூரியனை மறைத்து இரவா ஆக்கியதும் உடனே அர்ஜுனன் ஒரு அம்புல என்ன செஞ்சாரு, அந்த தலையை உண்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, அப்ப வீழ்த்ததும் தலை துண்ட போச்சு. அது ஜெயத்ரதன். அப்ப இல்லைன்னா என்ன ஆயிடுவாரு, அவருக்கு பேரோட்டியா இருக்கிறவர், அர்ஜுனுக்கு பேரோட்டியா இருக்கிறவர் கிருஷ்ணன். இப்ப அவர் இறக்கிறதுக்கு விடுவாரா, உடனே கையில் உள்ள சக்கரத்தை வச்சு அதான் முக்தை தரு பக்தி திருநகை அத்தித்தீரை சக்தி சரவணம் முத்திக்கோரு விட்டுக்கூறு வரை என ஓடும் முக்கட்பட மத்தி சுருதில் உட்பட்டது கத்தி திருவரும் 39 வர்க்கத்து அமரரும் அடிப்பேன 10 தலை தத்தக்கணையோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுது ஒரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இந்த வட்டமான சக்கரத்தை கொண்டு பட்டப்பகலை என்ன செய்யலாம், இரவாக மாற்றினாதான் யாரு, கிருஷ்ணன். ஏன்? தன்னுடைய பக்தருக்காக, அவன் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக. இல்லைன்னா அவர் என்ன தீ பூந்துருவார். என்ன சொன்னாரு, விடுவதற்குள் வீழ்த்தவர்கள் நாங்கள் தீயில பூந்துருவேன் அப்படின்னாரு. உடனே என்ன செஞ்சாரு, சக்கரத்தை கொண்டு அந்த பகலையும் இரவாக மாற்றினார். அப்படி அந்த இது பாருங்க, அந்த ஒரு வரியில மகாபாரதத்தையும் உள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிறது. 10 தலை தத்தக்கணை கொடுங்கிற போது 10 தலை ராவணனை கொண்டு போய் ராமாயணத்தை கொண்டு போய் உள்ள வச்சிருக்காரு ஒரு வரியில. ஒரு வரி தான், ஒரு வார்த்தையில 10 தலை ராவணன். இங்கிட்டு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக மகாபாரதம் ரெண்டையும் கொண்டு போய் திருப்பூர்ல கொண்டு வச்சிருக்காரு. பாத்துக்கணும், இதுல அடுத்த விஷயம் இருக்குங்க. அதுக்கு அடுத்த வரி பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பக்தர்கிற ரத்தை. அதனால பக்தராகிய அவருக்கு ரதம்னா தேரை எடுத்து செல்கின்ற அப்படின்னு அந்த இதுல வரும். அப்படி நிறைய அதுக்கப்புறம் அது பார்த்ததே புரியாது. அது படிக்க தான் நமக்கு புரியும். எந்த ஒரு இதுவுமே பார்த்தது புரியாது. நம்ம ஒரு தடவைக்கு 10 தடவை 20 தடவை படிச்சாதான் அந்த பாடலுடைய பொருள் நமக்கு தெரியும். ரெண்டாவது அதுக்கு விளக்குறை புக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கி படிக்கணும். அப்படி காளி மேலும் ஒரு சூலத்தை எடுத்து சுற்றிலும் 2 பூதகணங்கள் அஞ்ச விரைந்து வீசினார். அப்படி வீசும்போது அரிய ஆற்றலுடைய தேவர்கள் அந்த சூலம் ஆழகால விடவோ என்று அஞ்சு ஓடினார். அவங்க காளியை விட்டு அந்த இதை பார்த்ததும் தேவர்கள் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆழகால விஷயமா இருக்குமோ, இல்லை பாம்பா இருக்குமோ, இல்லை சூரியசந்திரர், இப்படி எல்லாரும் வருத்தம் அடைந்தார்கள். வீரம் வாய்ந்த தோழர்களுடைய வீரவாதத்தை சூலமானது எதிரே வரும் தங்கையை பார்த்தார். 1000 எண் தொகை கொண்ட நீண்ட அம்புகளை செல்ல தூண்டுமாறு அளித்தார். கொண்டு இவர் என்ன செய்யாரு, அந்த 1000 என்ற எண்ணை கொண்ட அந்த அம்புகளை விட்டு அவங்க விட்ட சூலத்தை வந்து எதிர்த்து சரி. உடனே இடியானது இடித்தார்களோ அதற்கு வீரவாதத்தவர் அவளது 8 கைகளையும் ஒடிப்பது போல ஒரு கையால் பிடித்தார். உடனே காளிதேவிய கையை பிடிச்சாரு. பிடிச்சி என்ன செஞ்சாரு, கையை பிடிச்சோன்னு அவரால் ஒன்றும் செய்ய முடியல. காளிதேவியான கையை பிடித்தார். 8 கையிலும் ஒடிப்பது போல் கையை பிடித்தார். மற்றொரு பெருங்கையால் காளியின் மார்பில் தாக்கினார். தாக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து நாணம் வந்து விட்டார். காளிதேவிக்கு நாணம் வந்தது. உடனே என்ன செஞ்சாங்க, மார்பில் தாக்கவும் மார்பில் பிளவிக்கப்பட்டால் அங்கிருந்து வெளிப்பட்ட இரத்த நீரானது அலைகளுடைய கடல் போல் பறந்து இறங்கியது. அவள் அப்போது அவர் பெருந்துன்பத்தை அடைந்தார். காளியானவள் மூச்சியாகி விழுந்த பழமையான 50 உணர்ச்சிகளும் தோன்றவும் தன் பெரிய கொடிய கைவிட்டு கண்ணை மறைத்து பார்த்தும் இம்மிதம் அடைந்தார். அழிவில்லாத ஆர்வப்பெருமானின் ஆணையினால் வந்த வீரவாதத்தவர் போர் செய்தால் வெற்றி விட்டாகமோ, நான் அறிவில்லாமல் இங்கு வந்து விட்டேன் என்று உடனே என்ன செஞ்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. நான் தெரியாமல் நான் இங்கே வந்து
அவனுக்காக நான் வந்து என்ன செஞ்சேன், எனக்கு வந்து பலி கொடுத்த காரணத்தினால் நான் அவனுக்காக நான் வந்து என்ன செஞ்சேன், போரிட வந்தேன். அதனால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று வீரவாகுத்தனிடம் வந்து கேட்டேன். அறிவில்லாமல் நான் இங்கு வந்துவிட்டேன். வீரவாகன் அடியில் அண்மை இழந்து விழுந்து கிடந்த காளியானவள் எழுந்தார். எழுந்து நான் செஞ்சதெல்லாம் தவறு என்று உணர்ந்தார். உயிர்களை படித்தந்து என்னை வேண்டிக் கொண்டான். அந்த செய்நன்றி மறவாமல் இருப்பதற்காக தான் நான் என்ன செஞ்சேன், அவனுக்காக நான் போரிட வந்தேன் என்று காளிதேவி சொன்னேன். உடனே இப்படி காளிதேவி சென்ற பின்பு அக்னிமுகன் அங்கிருந்து பார்த்து சிறந்து கல்வனது ஆற்றல் நன்றாக உள்ளது என்று சொல்லி உடனே என்ன பண்ணிட்டாங்க, அக்னிமுகன் வீரவாதத்தேவர் 100 அம்புகளை எய்து தான் எடுத்த அம்புகளை அழித்த உடனே அசுரனின் மன்னரான சூரபத்மனின் மகன் வீரத்துடனே சிறந்த 100 அம்புகளை தொடுத்து வீசினார். உடனே அங்கிருந்து இவர் என்ன செஞ்சாரு, இவர் பதிலுக்கு அம்பை எய்தார். மாறி மாறி அம்புகளை எய்தார்கள். உடனே இவர் என்ன செஞ்சாரு, நான்முகன் கணை எய்வதை வீரவாகுத்தேவர் அவர் வந்து நான்முகனுடைய கணன் என்ன, பிரம்மாஸ்திரம். பிரம்மா தான் நான்முகன். பிரம்மாஸ்திரத்தை ஏவினார் யாரு, அக்னிமுகன். இவர் அதுக்கு என்ன செஞ்சாரு, உடனே உள்ளத்தில் வழிபாடு செய்து பெரிய ஆற்றுடைய வீரபத்திர கணையை எடுத்து அப்புறம் உள்ளத்தில் என்ன செஞ்சாரு, தியானம் செஞ்சார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடுன்னு ஒன்று செஞ்சால் கண்டிப்பாக அதற்கு கண்டிப்பாக என்ன வந்து பலன் கண்டிப்பாக உண்டு. இப்போ என்ன செஞ்சாரு, கடைசி அவர் அந்த ஒரு அஸ்திரத்தை எஞ்சாங்களா, அவர் பிரம்மாஸ்திரத்தை விட்டு உடனே உள்ளத்தில் சுவாமியை தியானித்து வீரபத்திர கணையை எடுத்து விட்டார். வீரபத்திரர் யாருங்கிறது பார்ப்போம். சிவபெருமான். சிவபெருமான் ஆனால் குழந்தையாக சொல்லப்படுது. ஆனால் சிவபெருமான் தான். இப்போ பைரவரும் சிவபெருமான் தான். ஆனால் குழந்தை சிவபெருமானுக்கு குழந்தை இனத்துன்னு சொல்லுவோம். அப்போ கரெக்டாக கரெக்டாக சொல்லிட்டாங்க. எல்லாரும் 2ம்பாங்க, பிள்ளையாரும் முருகன் 2 அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையிலே சாமிக்கு எத்தனை குழந்தை, 4. விநாயகர் பெருமான் வந்து மூத்த பிள்ளையார், முருகப்பெருமான் வந்து இளைய பிள்ளையார். நடுவில் இருக்கக்கூடிய 2 பேர் யாருன்னா பைரவரும் வீரபத்திரனும். இந்த 2 பேரும் சேர்ந்து குழந்தையாக சொல்லப்படுது. மொத்தம் சிவபெருமான் குழந்தைங்கன்னா 4 சொல்லணும். 4 சொன்னால் கரெக்டு, 2 சொன்னால் மார்க் போடுறதுக்கு யோசிப்பாங்க. நம்ம வந்து 4 தான் சொல்லணும். இப்போ இந்த வீரபத்திரர் சாமி என்ன செஞ்சாரு, அந்த தட்சனுடைய வேள்வியில் அத்தனை பேர் சிவபெருமானை ஒதுத்து அந்த வேள்வி செய்கிறார். அப்படி வேள்வி செய்யும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, சிவபெருமான் வந்து செய்யலாமா, செய்யக்கூடாது இல்லை. அப்படி செய்யும்போது அங்கே வந்து கேப்டனாக யார் வச்சுருந்தாங்கன்னா பெருமாளை தான் அங்கே வந்து கேப்டனாக வச்சு அவருக்கு அவிர்வாதத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது சாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய முடியை எடுத்து முடி அப்படி உருவினாராம். உருவி அப்படி ஏவனாராம். அதுதான் வீரபத்திரன்னு ஒன்று போச்சு. தன்னுடைய முடியை எடுத்து இப்படி விட்டதும் உடனே வீரபத்திராக போய் அத்தனை தச்சனுடைய வேலையில் அத்தனை பேரையும் அடித்தது. திருமலையும் ஒரு வழி பண்ணிடுச்சு, ஒரு வழி பண்ணிட்டாரு வீரபத்திரர். ஏன்னா சாமி தான் சக்தியாக போகிறாரு. வீரபத்திரர் என்கின்ற சக்தியோடு போய் அத்தனை பேரையும், சூரியனுக்கு பற்கள் உடைந்தது, நாமங்களுக்கு நாசி ஏற்பட்டது, இப்படி எல்லா தேவர்களுக்கும் அடிபட்டது. அந்த வளைந்தது வில்லி விளைந்தது பூசல் அந்த பாட்டை சொல்கிறார்ல, அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன தண்டனை கிடைச்சது முதற்கொண்டு மாணிக்கவாசகருக்கும் திருவாசகத்துக்கு தெரியும். அப்படி நீங்கள் அந்த பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியா ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் கண்டிப்பாக நான் போய் இப்போ பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வம் தான் போய் பார்த்துக்கோங்க. திருவாசகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கப்பட்டதுங்கிறத நம்ம போய் பார்த்துக்கோம். எப்பயுமே என்ன தெரியுங்க, சிவபெருமான ஒருத்தி எந்த காரியமே நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் அனுமதியோட தான் நம்ம எந்த ஒரு காரியமும் செய்யணும். காலையில் பற்ற வச்சா கூட, எது அடுப்பை பற்ற வச்சா கூட சிவபெருமானை நினச்சிட்டு பற்ற வைக்கணும். அப்படின்னா தான் அந்த இது நல்லா இருக்கும், சாப்பாடு சுவையாக இருக்கும். நமச்சிவாயும் சொல்லிட்டு இப்போ சாப்பாடு செய்யுங்க, சுவையாக இருக்கும். எந்த இதுனாலும் சாமி என்ன செய்யணும், கலந்துக்கணும் உள்ள. இல்லைன்னு வச்சுக்கணும் ரொம்ப சிரமம். யாரை நினைக்கணும், பற்ற வச்சா வலிக்கு வீரனும் திருப்பெயர் அல்லாது மற்றறியன் மறுமாற்றம் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி சொல்றது போல, வலிக்கு வந்தா கூட என்ன சொல்லணும், நமச்சிவாயம் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். தடி விழுந்தா உடனே நம்ம என்ன செய்யணும், சொல்லி பழகிருந்தா வரும், சொல்லி பழகல என்ன வரும், முருகாண்டே வருது. முருகன் வரலாம், முருகன் சிவன் நாம எதிராக வரலாம், முருகான்னு சொல்லலாம். ஆனா சாமியோட நாமமா இருக்கணும். அதை எடுத்துட்டு ஒருத்தர் என்ன செஞ்சாரு, உச்சியில படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது எது மரத்துல உச்சியில அங்கே போய் படிச்சா என்ன ஆகும், கீழே விழுவாங்களா, கீழே விழுவ மாட்டாங்களா, ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே அம்மாவுக்கு கைலாய மலையில சாமி அம்மாவை பார்த்தாங்க. அம்மாவுக்கு கருணை தாங்க முடியல, ஏன்னா ஏற்கனவே அம்மா வந்து கருணை. உடனே அம்மாவை பார்த்தாங்க, எனக்கு அந்த பையன் கீழே விழுந்துருவான் போல இருக்கு அப்படின்னாங்க சாமியை பார்த்து. சாமி சொன்னாரு, இல்லைம்மா
அவன் விழுகிற மாதிரி தான் இருக்கான், இல்லைன்னு சொல்லலை. அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, ஐயான்னு சொன்னா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் ஐயோன்னு கீழே போட்டான். அடுத்த நிமிஷமே எவன் வந்து தூக்கி போயிட்டான். ஐயோ யாரு? அது மாதிரி போன் எடுத்துமே நம்ம என்ன சொல்றோம், ஹலோ 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 ஹலோ. ஹலோன்னா யாரு? எவனோட மனைவி. அதனால யாருமே போன் எடுத்தா ஹலோன்னு சொல்லாதீங்க. சிவாய் நம்ம சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும், இல்லை பொன்னம்பலம் சொல்லுங்க, இல்லை நமச்சிவாயின்னு சொல்லுங்க. போன் எடுத்து எத்தனை இது இருக்கு நல்லா தெரியுமா? ஹலோன்னா யார் பேரு? எவனோட மனைவி. ஐயோன்னா யாரு? எவனே. அதனால எவனையும் கூப்பிடாது, எவனோட மனைவியும் கூப்பிடாது. அதனால நீங்க யார் எடுத்தவே சிவாய சொல்லுங்க, யார் பேசுறீங்க அப்படின்னு அப்படி பேசி பழகுங்க. இப்போ அலோன்னு சொல்றீங்க, சொல்றது வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமச்சிவாயும் ஏதோ சொல்லிக்கோங்க, சொல்லிட்டு கூட அலோ சொல்லுங்க. நமச்சிவாய் ஹலோ சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சாமியை உள்ள சேர்த்துங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சேர்த்தனா அப்போ எந்த இதுலையுமே சிவபெருமான உள்ள முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அதனால சாமியை எதுலனாலும் முன்னிறுத்தினா நம்ம ஆகக்கூடிய எல்லா காரியமும் சிவபெருமான் கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுப்பார். சரி, அப்படி வீரபத்திர கனை விட்டார். வீரபத்திர கனை விரைவாக சென்று அக்னி முகனின் உயிரை கவர்ந்து கொண்டு அவருடைய சிறந்த முடிகளை தள்ளி மின்னல் போல வீரபத்திரருடன் திரும்பி வந்து சேர்ந்தது. அவனை அடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் ஒரு கையில் வந்து அந்த கனையானது வந்து சேர்ந்தது. அந்த கனை பேர் என்ன பேர்? வீரபத்திர. அக்னிமுகன் இறந்து விழுந்து தேவர் அச்செயலை விரைவாக கண்டு வீரவாதேவரை வாழ்த்தி நின்று மலர்மாலை முடிந்தார். இப்போ அக்னிமுகன் என்ன பண்ணிட்டான்? என்னென்னமோ செஞ்சு பார்த்தான், தன்னுடைய காளியெல்லாம் நினச்சி பார்த்தான். உடனே காளிதேவியே வந்து அவனுக்கு துணை செய்தது. அப்படியும் கூட அவனால் என்ன செய்ய முடியல, நிறுத்த முடியல. கடைசி காளிதேவியே வந்து என்ன செஞ்சு மன்னிப்பு கேட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் எல்லாம் எப்பயுமே வந்து அசுரர்கள் அவங்க பலத்தை காமிக்கத்தான் செய்வாங்க. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க, சூழ்ச்சியான வீழ்த்த பார்ப்பாங்க. அசுரர்கள் சூழ்ச்சியான வீழ்த்த முடியல, தானே மடிஞ்சிருவாங்க கடைசி. அந்த மாதிரி தான். அப்படி மடிந்ததும் என்ன செஞ்சாச்சு, பல தலைமுறை பாதகரான அசுரர்கள் இறக்கவும் நிலவை போன்ற தந்தங்களிலிருந்து உண்டாகும் தீ புலால் நாற்றம் உடையதாக அப்போர்க்களத்தில் விழுந்து கிடந்த ஊன்களை எல்லாம் ஆரவாரம் செய்து பேய்களும் காக்கைகளும் உண்ணும். மாறி மாறி இறந்த அந்த போர்க்களத்தில் எல்லா உடலும் ரத்த கலரியாக இருக்குமா, அத்தனை இதையும் பேய் கூட்டங்களும் அணையுமா. இந்த மாதிரி இறந்து கிடந்தா அதுக்கு தானே சுடுகாட்டிலலாம் யார் இருக்கா, பேய் கூட்டம் தான் இருக்குது பார்த்தீங்களா. இறந்த உடலை பூரா அது வாட்டி எடுத்து சாப்பிட்டுருக்கோம் அந்த உடலை முழுவதும். அப்படி இந்த போர்க்குளத்துலாம் எத்தனையோ ரத்தங்கள்லாம் பார்த்து அந்த பேய் கூட்டங்களும் நரி கூட்டங்களும் காக கூட்டங்களும் அதனால் இருக்கும்போதே ஆக்கைக்கு இரையாகி அளம் வந்து காக்கைக்கு இரையாகி கழிவறை என்று யார் சொல்கிறோம், அப்போ சாமி அருமையாக சொல்கிறோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வீணாக நாம் என்ன செய்யக்கூடாது, பொழுதுபோக்கி புறக்கணிக்கக்கூடாது. நல்லா ஒன்று தொழுது தூமலர் துதித்து நிற்கணும், சாமிக்கு நல்ல மலர்களால் வழிபாடு செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல் காதல் கொண்டு எப்படி பெண்கள் மேல் காமுறுகின்றோமோ அதுபோல் சிவபெருமான் மேல் நமக்கு காமுறு வர வேண்டும். அது என்ன சொல்கிறாரு, தொழுது தூமலர் தூவி துதிக்கின்றாரையும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். எப்படி பெண்கள் மேலே வைக்கின்ற அன்பு அந்தளவுக்கு நீளாமல் என்னால் உயிர் வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்கிறோமோ அதே அன்பை கொண்டு போய் சிவபெருமானிடம் எடுத்து நம்ம என்ன செய்யணும், அந்த அந்த காம இது நம்ம சாமிகிட்ட வைக்கணும். அந்த அன்பை கொண்டு போய் யார்கிட்ட வைக்கணும், அதான் அழுது காமுற்றுன்னு என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும், காதலை அந்த அளவுக்கு வயப்படுத்தணும். அழுது காமுற்று அரற்றுகின்றாயும் எழுதும் கீழ்கணக்கு பொழுதுபோக்கி புறக்கணிப்பாருன்னா இந்திய தொலைக்காட்சிகளையும் முதல் முறையாக போய் உட்காந்து இப்போ வீணா காலத்தை போக்குறோம்னா அதுதான். அந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன செய்யணும், சும்மா இருந்தோம்னா சாமி பற்றி சிந்திக்கணும், அஞ்செழுத்தை ஓதணும். நமக்கு காலங்கள் கிடையாது, நமக்கு எத்தனையோ காலங்கள். நமக்கு வந்து தவம் இருக்குது, ஜபம் இருக்குது, தியானம் இருக்குது, திருமுறைகள் இருக்குது, எத்தனையோ இருக்குது நம்ம காலத்தை போக்குறதுக்கு. அதில் போக்கலாம்ல. நம்ம வெட்டியானாலும் இந்திய தொலைக்காட்சியும் முதல் நாளும் உட்காருவோம், ஆனால் புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டோம், திருமுறையில் எடுத்து படிக்க மாட்டோம், சாமி பற்றி ஒரு நூல்கள் எடுத்து படிக்க மாட்டோம். புக்கு அப்படி இருக்கும், பூஜை ரூமில் அதுவாட்டு இருக்கட்டுங்க, அதுவாட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த புக்கை எடுக்கிறதுக்கு யோசிப்போம். இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை புத்தகம் வாங்கி அது வாட்டு கிடக்கு பூஜை ரூமில் இருக்குது, இவன் புக்கே பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு தாமா அப்படின்னு உடனே அப்படியாடா அதை நீ ஒரு நாள் கூட எடுத்ததை நான் பார்க்கவே இல்லையாடா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து கொஞ்சமாவது படித்து
தவிர்க்க சொல்லுவேங்கிற உணர்வை சிவபெருமான் கொடுத்ததுக்கு அது பாருங்க. இருந்தாலும் கூட சாமி பார்த்து என்ன செய்யணும், அது இல்லைன்னு சொல்லுங்க, அது புக்கு அப்படியே தான் இருக்கும். அது கூட சிவபெருமான் அது இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த புக்கை எடுத்து நம்ம படிக்க முடியாது, 12 நிமிஷம் தொட முடியாது. சாமி அருள் இல்லாமல் நம்ம கூட தொடவே முடியாது, தொட முடியாது, படிக்க முடியாது. தொடுவோம், சரி தொட ஆர்வம் கிடைச்சிச்சா தொட்டுருவோம், அதுக்கப்புறம் அதை உட்காந்து படிக்கணுவேன். நமக்கு தான் வர படிக்கும் போது நமக்கு தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. புஸ்தகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புஸ்தகத்தை எடுத்தால் யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வருது அடியனுக்கு. ஏன்னா அடியில் அப்போ தான் படிப்பேன். என்ன செய்வேன், சொப்பனங்கள்லாம் படிப்பேனா, படிச்சுட்டு இருக்கும்போது உடனே அங்கனக்குள்ளே இப்படி மடித்து அப்படி படுத்துவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திப்பேன், அப்புறம் படிப்பேன், அப்புறம் அப்படி மறுபடியும் படுத்துவேன். கடைசி ஒரேடியாக உறங்கிடுவேன். வீட்டில் பார்ப்பாங்க, இவெல்லாம் படித்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் சொப்பனைக்கு படிக்கானையா பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி யாரும் விழுந்தாலும் வச்சுக்கோங்க. படிக்காம உறங்கிடுறான் அப்படிம்பாங்க. படிக்கிறதுலாம் சிரிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் சாமி என்ன செய்கிறாரு, பேச வைக்கிறாரு. ஆனால் உள்ளேருந்து பேச வைக்கிறாரு, பேசணும், அவ்வளோதான். நம்ம கையில் உண்மையிலே அடியில் படிக்கிறதுக்கு டைமே எடுக்கிறதே இல்லை. இருந்தாலும் சாமி பேச வைக்கிறார். சரி, அப்படி என்ன செய்கிறாரு, இன்னைக்கு ரொம்ப லேட்டு தான். இன்னைக்கு ஆரம்பிச்சதே லேட்டு. இன்னைக்கு மழை வந்தோடனே கரண்டும் போயிடுச்சு. கரண்ட் இருந்துச்சு. உடனே இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அக்னிஹோத்திரன் என்ன செய்யறாரு, திரிபுண்டரமான திருநீற்றை அணிந்த வீரபாகு தேவர் பக்கத்தில் மேற்கூறப்பட்ட இவர்கள் எல்லாம் உடனே அந்த இது முடிஞ்சதும் உடனே தன்னுடைய தம்பி 7 வரையும் பார்க்காரு. 7 பேர் என்ன ஆனாங்க ஏது ஆனாங்க அப்படின்னு சொல்லி வீரபாகு தேவர் பார்க்குறாரு. பார்த்தா மதிக்கத்தக்க தம்பியர் 7 பேர்களையும் காணாமல் கவலை கொண்டு சொல்லலான. அவர்கள் இறந்தார்களோ, இல்லை மயங்கினார்களோ, இல்லை விழுந்து கிடந்தார்களோ, எங்கு சென்றார்கள் என்று வீரபாகு தேவர் அப்படியே தேடுறாரு. அந்த 7 பேரை அப்படி 7 பேர் தேடினதும் வீரபாகு தேவர் உக்ரன் என்ற பெயர் கொண்ட பூதன் உன் தம்பியர் 7 பேரையும் சூரபத்மனின் மகன் அக்னிமுகன் கொன்று விட்டான். 7 பேரை உயிர்களையும் எவன் கொண்டு போய் விட்டார் அப்படின்றது. எவன் கொண்டு போயிட்டாரா அப்படின்னு. ஆனால் இவங்க எங்கே போனாங்க, கைலாய மலைக்கு போனாங்க. அவங்க இறந்ததுமே எங்கே போனாங்க, ஏன்னா அவர் சிவக்கணையை விட்டதும் சிவக்கணை வந்து நேராக கைலாய மலைக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனால் எவன் தான் கொண்டு போயிட்டாரோ அப்படின்னு இவர் நினைக்கிறார். அப்போ 7 தம்பியும் இறந்து போன இடத்துக்கு இவர் போய் நேராக போகிறார். போய் அங்கே போய் பார்க்குறாரு. இப்போ உடம்பு தான் இருக்குது, உயிரை காணும். இப்போ ஒரு உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு போகுமா உயிர் போகுமா? ஒரு ஆள் இறந்துட்டாங்க, உயிர் போகுமா உடம்பு போகுமா? உயிர் பிரிஞ்சிடும், உடம்பு தான் இருக்கும். உடம்பு வந்து அறிவற்ற ஜடப்பொருள், உயிர் தான் அறிவுடைய பொருள். இப்போ இந்த அறிவுடைய பொருள் எங்கே போகும்? இறந்து போனதுக்கப்புறம் இந்த உயிர் எங்கே போகும்? எங்கே போகும் சார்? சாமிகிட்டயா? சாமிகிட்ட போயிடும். பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக அது போவோம். ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், 16 நாள் சொல்லுவாங்கல்ல. இந்த 16 நாள் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். செய்த வினைக்கு தகுந்தவாறு உடலை அடையும். அதுக்கு தகுந்த மாதிரி சாமி என்ன செய்வார், அந்த கூட்டில் போய் சென்று அந்த பிறவியை கொடுப்பார். இப்போ சொல்கிறாங்களே, அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு அப்படியே வந்துருச்சு அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, அந்த தொழுவனை வந்து அப்படியே வருது அப்படிம்பாங்களே. அப்படி வரவே வராது. என்றைக்குமே சாமி வந்து அதை கொடுக்கவே மாட்டார். ஒரு செய்த வினையை தூக்கி பொறுத்தப்ப கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வந்தது அப்படின்னா கணக்கே கிடையாது. இப்போ இந்த உயிர் செஞ்ச வினையும் இந்த உயிர் செஞ்ச வினையும் ஒன்றோட இருக்கும். அப்போ இந்த உயிரை கொண்டு போய் அந்த குடியில் சாமி என்ன செய்வார், புகுத்துவார். புகுத்தும் போது அவர் செஞ்ச வினையும் இந்த பிள்ளைங்க செஞ்சுருக்கும். அவருக்கு உண்டான தொழில் இவருக்கும் அப்படியே வரும். அப்படிதான் சாமி செய்வார். உடைய அவர் செஞ்ச பாவத்தை தூக்கி இவர் கொடுக்கவே மாட்டார். அப்படி கொடுத்தா அவர் கடவுளே கிடையாது. புரியுது உங்களுக்கு? அவர் சாமி செய்யவே மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர். யாரும் யாருக்கும் உதவ முடியாது. சாமி ஒருத்தர் தான் எல்லா உயிருக்கும் உதவுறாரு. நம்மளாம் யாருக்கும் உதவ முடியுமா சொல்லுங்க சாமி? அப்போ எல்லாமே செய்யறதுக்கு யாரும் செய்யலாம் தான். வெளியில போவாதப்போ சொல்லுங்க. அப்படிங்களா? வரவங்க மிதிச்சிடாம அதுக்கு அவங்களுக்கு படத்தை இருக்கையில் யாரும் வந்து படத்தை மிதிச்சிடாம பாவம் இல்லையா?
உடனே அந்த இறந்து கிடப்பதை அந்த பார்த்தாரு வீரபத்திரர் பார்க்குறாரு. அவங்க 7 பேர் இறந்து கிடக்கிற அந்த இடத்த போய் அந்த உடம்பை பார்க்குறாரு. பார்த்து ஐயோ இது விதியோ என்று அழுதார். உடனே அடிச்சுவாரு. நான் சிவபெருமானின் பெயர் ஓயாமல் கூறிய சிறுவனா மார்க்கண்டேயனின் உயிரை பறித்து செல்ல அவனை நெருங்கிய போது அங்கு தோன்றி எவனை சிறந்து காலால் உதைத்து தாக்கியதால் உண்டான தழும்பு சிறிதும். இப்போ இவர் என்ன செய்யறாரு? எவன் தான் தூக்கி போயிட்டாரு உனக்கு உயிரை அப்படின்னு சொல்லி எவனை கோவப்படுறாரு? யாரு? வீரபத்திரர். ஏற்கனவே நீ எமனை எட்டி உதைச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? சிவபெருமான் எதுக்கு எட்டி உதைச்சாரு? மார்க்கண்டேய முனிவருக்காக நேற்று சொன்னோம். எமனை எட்டி உதைத்தார். எதுக்கு சாமியை கும்பிட்டுக்கிட்டே சிவபூஜை செய்யும் போது காலச்சக்கரம் ஓடாது. காலச்சக்கரம் ஓடாத நேரத்துல இவர் பாசக்கயிறை வீசியதுனால இவருக்கு அதிகாரமே கிடையாது. காலச்சக்கரம் ஓடினா தான் இவருக்கு அதிகாரம் இருக்கு. சிவ கைங்கரியம் செய்யும் போது, சிவபூஜை செய்யும் போது, சிவபெருமானை நினைக்கும் போது, சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லும் போது, சிவ புண்ணியங்கள் செய்யும் போது நம்மளுடைய காலச்சக்கரம் கண்டிப்பாக ஓடாது. அந்த ஓடுற நேரத்தில் எவனுக்கு வேலையே கிடையாது. அந்த நேரத்தில் வந்து பாசக்கீரை வீசினால சிவபெருமான் எட்டி உதைத்தார். அவருக்கு என்ன ஆயிட்டாரு? இறந்து போயிட்டார். அந்த நேரத்தில் இவர் என்ன செஞ்சார்? இந்த யமனை சிறந்து இவர் என்ன செய்யறாரு? யமன் தான் தூக்கிட்டு போயிட்டாரு சொல்லி மரண காலத்தில் மக்களாக உள்ளவர்களுக்கு அற என்று 3 முறை சொல்லி இந்த நல்ல குணமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நல்லது. யார் ஒருத்தர் அரகர அப்படின்னு சொல்றாங்களோ 3 முறை சொல்லி கொடுமையை குறிப்பிட்டு இறந்தவனை காலதூதர்கள் பிடிக்க மரண நேரத்தில் ஒருத்தன் அறன்னு சொன்னான். அவன் அரன்னு சொன்னதுனால அரகர கூட கிடையாது, அரன்னு சொன்னதுனால 3 முறை சொல்லி இறந்தானா. இறக்கும் போது 3 முறை சொன்னதும் அவனை வந்து எவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறந்தவனை காலதூதர்கள் பிடிக்க அவனை விடுவித்து அத்தூதர்களை காலினால் உதைத்தவன் யான் என்றோ அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் வந்து ஒரு வேடன் தன் மகனுக்கு இறுதி காலத்தில் ஆகர பிரகர சங்கர என்று, அதாவது பிடுங்கு அடி கொல் என்ற இந்த 3 தான் கூறிவிட்டு இறந்தான். தன்னுடைய மகனுக்கு என்ன சொன்னா, ஒன்று ஆகர பிரகர என்னது சங்கர. இந்த 3 என்னது? ஒன்று புடுங்கு இல்லையா, அடி இல்லை உத, இந்த மாதிரி சொல்லி தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்து இறந்துருக்காரு. யாரு? இந்த தகப்பனார் தன் பையனுக்கு. அப்படி சொல்லும் போது அவன் என்ன செஞ்சா, அந்த இறக்கும் போது அழகர பிரகர அப்படிங்கிற அந்த 3 இது அவன் அப்பா சொல்லி கொடுத்த அந்த 3 இது வந்து, ஆனா அதனுடைய பொருள் வந்து என்னமோ அடி புடுங்கு அடி பொருள் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த வார்த்தைகள் என்னன்னா ஆகர பிரகர சங்கர. அந்த 3 வார்த்தையில என்ன வருது? ஆகர அற வருதா? முடியல. பிரகர அற வருதா? கடைசி சங்கர அற. இந்த அறங்கிற நாமத்தை சொன்னதுனால எவன் எப்படி கொண்டு போலான்னு நினைச்சு சாமி எட்டி உதைச்சான். அப்படி அறன்னு சொன்ன இவருக்கு வந்து எட்டி சிவநாமம் உள்ள, அதுல அற என்கின்ற சிவநாமம் உள்ளதால் அவன் சிவகதி அடைந்தானா. எவனை எட்டி உதைச்சிட்டு சிவபெருமான் எங்க கொண்டு போயிட்டாரு அந்த பையனை? அந்த இறக்குற நேரத்துல அறன்னு சொன்னதுனால எங்க வீட்டுல சிவலோகமே போயிட்டாரு அந்த பையன். பார்த்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு அதுக்கு தான் இளமையிலே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி பழக வேண்டும் என்ற காரணம் அதான். அரகரை என்ன அறிக தொன்றில்லை, அரகரை என்ன அருகிலர் மாந்தர், அரகரை என்ன அமரரும் ஆவர், அரகரை என்ன அரும் பிறப்பன்றே. அப்போ அரகரன்னு சொன்னா கண்டிப்பா பிறவி. அப்ப இறங்குற நேரத்துல பாருங்க, அவன் அந்த சாதாரண என்ன சொல்லியிருக்கான்? ஆகர பிங்கர சங்கர அப்படின்னா கடைசி சிவலோகம் போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த இடத்துல இருக்கு பாருங்க. உடனே அப்ப சிவபெருமான் சொன்னாராம் இவருக்கு, திருநீர் பூசியவரை கண்டால் என்ன செய்யக்கூடாது? அவங்க பக்கத்துல போகக்கூடாதுன்னாராம். யார? யமனுக்கு சொன்னாராம். திருநீர் அணிந்த முகத்தினர் பக்கத்துல போயிடாத, உருத்திராட்சம் பூண்டவர் அவர் பக்கத்துல நீ போயிடாத. அடுத்து குற்றமற்ற சிவனின் சிவநாமத்தை கூறுபவர், சிவபெருமான நாமத்தை யார் சொல்றாங்க அவங்க யமன் பக்கத்துல வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இது யார் சொல்றாங்க? முருகப்பெருமான் இந்த நூலை திருத்திருக்காரு. அப்ப முருகப்பெருமானே சொன்ன ஒரு விஷயம் என்னது? இந்த நூல். அப்போ ருத்ராஜம் போட்டவங்களையும் திருநீர் அணிந்தவர்களையும் எவன் அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம், அப்பாட நமக்கு நரகலோகம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிதானா? திருநீர் அணிந்த முகத்தினர், உருத்திராட்சம் மூண்டவர், குற்றமற்ற சிவனின் திருநாமத்தை கூறுபவர், பக்கம் செல்ல நடுக்கம் கொள்ளும் யமன், ஆறுமுக பெருமானின் அடியவர் உயிரை கொண்டு சென்றானோ என்று
வீரபத்திரர் அழுகிறாரு. இது அது எப்படி ஆறுமுக பெருமானுடைய பக்தரணி அவர் எப்படி கொண்டு போக முடியும்? அது சிவபெருமானே அல்லவா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, யமனை பார்த்து சொல்கிறார். உடனே முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து விரைந்து மின்னல் போல சென்று யமபுரத்தை சேரும்படி ஒரு அம்பை எய்தார். ஒரு அம்பை எடுத்தாரு, அது யமபுரத்துக்கு நேரம் போயிடுச்சு. அங்கே போனால் பயந்தடிச்சுட்டு என்ன செஞ்சா யம வந்து யம ஓடி வந்தாராம். உடனே அங்கே பார்த்தா யமலோகத்தில் இல்லை. யமலோகத்தில் இருந்தால் தானே அந்த அம்பு, யமலோகத்தில் அவங்க இல்லை. யாரு அந்த 7 பேரும் இல்லை. உடனே எருமைக்கடா ஊர்தியின் மீது ஏறினான். உடனே விரைவாக நேராக கைலாயமலை உடனே கைலாயமலையில் நின்று இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கைலாயமலைக்கு போனார். அங்கே பார்த்தா அந்த 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர் எங்கே இருக்காங்க? அந்த 7 பேர் முன்பு யமன் நேராக போனார். அந்த 7 பேரின் முன்பு சென்று வணங்கி எல்லாவற்றையும் அறிந்தவர்களே தமையர் உங்களை தேடுகின்றார் அப்படின்னு சொல்லி அந்த 7 பேரையும் கூப்பிட்டு நேராக எங்கே வர்றாரு, தன்னுடைய அவருடைய தம்பியா அண்ணனாக இருக்கக்கூடிய வீரபத்திரரிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார். கைலாயமலையை விட்டு நீங்கி ஒரு மாத்திரை பொழுது அறிவதற்குள் சூரபத்மன் இருக்கும் மகேந்திரபுரத்துக்கு போர்க்களத்தை வந்து அடைந்தனர். உடனே போர்க்களத்துக்கு இங்கே வந்தாச்சு. அங்கேருந்து கைலாயமலைக்கு போய் யமன் நேரம் அங்கே போனார். இவர் யமலோகத்துக்கு அம்பை வைட்டார், அங்கே இல்லை. உடனே யமன் பார்த்தாரு, எருமை கடாவில் ஏறினார், நேராக கைலாயமலைக்கு போனார். அங்கே உத்தரவு வாங்கினார். அங்கே போய் பார்த்தா அவங்க 7 பேர் இருக்காங்க. உடனே அங்கே அவங்கள கொண்டு வந்து நேராக எங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு, தம் கடலில் ஓஹோ அப்படி எத்தனை நிமிஷம் ஓடி பாருங்க. கீழே 40 தெரியுதா? அது கருப்பா இருக்கும். நீ பாருங்க, யாராவது பாருங்க. கண்ணாடி எல்லாரும் இப்படி பாக்கீங்க. கண்ணாடி போட்டு எத்தனை நிமிஷம் ஓடி பாருங்க. கீழே கண்ணாடி போட்டு 49 50 நிமிஷம் ஓடிச்சா? தெரியல. சமயத்தில் 7 வீரர்களும் துடித்து மூத்தவரான வீரபத்திரரின் பாத கமலங்கி முறைப்படி தலைவடைந்து அடைகிறார். அத்தனை பேரும் 7 பேரும் நேரா அந்த 7 பேரும் உடனே வீரபத்திரத்தை வந்து விழுந்து அடங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார். யமனும் தன் படை கொண்டு வீரபத்திரரை வந்து 7 வீரர்களும் தம் உடல்களை விடுத்து கைலாயமலை சாரலை அடைந்து அங்கே வணங்கும் சில பூதர்களுடன் சூழ அங்கே இருந்தனர். அங்கிருந்து நான் என்ன செஞ்சேன், அவர்களை அழைத்து வந்து என்னை வந்து எது நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யமன் வந்து வீரபத்திரத்தை வந்து சொல்கிறார். உடல் திடீற்றையும் ருத்ராஜத்தையும் அணிந்தவர் இடத்தில் செல்வதற்கு அஞ்சும் நான் இங்கு உன் தம்பியரை உயிர் தவறுவேடா என்று என்ன சொல்கிறாரு. ருத்ராஜத்தை பார்த்தாலே நான் பக்கத்தில் போக மாட்டேனே, உங்கள் தம்பியரை நான் எப்படி அவங்க வந்து ருத்ராஜமும் திருநீரும் அணிந்து அவரை வந்து நான் என்ன செய்வேன், கொண்டு போவேனா அப்படின்னு சொல்லி வீரபத்திரத்தை வந்து சொல்கிறார். உடனே அங்கேருந்து ஒற்றர்கள்லாம் நேராக போய் இந்த நடந்த சம்பவத்தை முழுவதும் சூரபத்மனில் போய் சொல்கிறாங்க. சூரபத்மன் வந்து அவன் ரொம்ப சிறந்து என் மகன் இறந்து போயிட்டானா அப்படிங்கிற செய்தியை, அக்னிவம்சம் இறந்து போயிட்டால, அவனும் அவரோட பையன் தானே. பாடுகவன் கொஞ்சம் தப்பிச்சு இருக்கான், அவன் அடுத்து வதை ஆக போகுது. பாடுகவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். முதல்ல யார் இறந்து போனால் வஜ்ரவாக இறந்து போனார், பானுவர் தோற்று போயிட்டார். இப்போ அக்னிவசன் இறந்து போயிட்டார். அடுத்து பானுவன் அடுத்த இதில் வந்து அது இன்னொரு பையன் வந்து இறங்கி அவன் தப்பிச்சு ஓடி போய் எப்படி தந்தை இறந்து விடுவார் என்று சொல்லி ஈமக்கடன் கொடுப்பதற்காக கடலில் போய் மீனா போய் ஒழிஞ்சிக்கிட்டார். இப்போ 4வது பையன் இறந்து போயிட்டார், அக்னிஹோஸ்திரன் இறந்து விட்டார். சரிதானா? அப்படி இறந்தது. உடனே இந்த விஷயத்தை வந்து சூரபத்மன் கேட்டு உடனே அலறி துடிக்கின்றான். அருமை மகனே, உன்னை தூதனாய் வந்த அம்பானது துண்டுபடுத்த நீ வீர சொர்க்கத்தை அடைந்தாய் என்று உரைத்தன. அப்பொழுது அதை கேட்டு, மகனே நீ நல்லவனே, கரியவனே, செல்வமே, உண்மையான என் அரிய உயிரை, எப்பயுமே எல்லாரும் இறக்கும்போது சொல்கிறது தான், என் தம்பி என் ராசா அப்படின்னு அழுவாங்கல்ல, அதே போல் தன்னுடைய பையன் இறந்த அந்த செய்தியை கேட்டு துடித்தார் சூரபத்மன். அப்படி துடித்தது என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் அந்த வீர மகேந்திரன் முழுவதும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அழுகுறலாக கேட்டது.
எப்படி இருந்த அந்த வீர மகேந்திரபுரம் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள்கின்ற அந்த இது அந்த இறுதி கட்டம் வந்துருச்சு. 108 யுகம் முடியக்கூடிய காலம் வந்துருச்சு. அழியக்கூடிய காலம் வந்ததுனால இதை வச்சு உணர்ந்தாவது அவள் பையன் சொன்னான்ல, இரணியன் சொன்னான்ல, நல்ல பையன், உண்மையிலே நல்ல பையனா இரணியன் ஒருத்தன் தான் நல்ல பையன். அவன் அப்பாட்ட எப்பா முருகப்பெருமான் ரொம்ப நல்லவருப்பா, அவர் சிவபெருமானே தான்ப்பா, அவர் வேற யாரும் கிடையாது, அதனால் நீங்கள் போருக்கு போகாதீங்கப்பான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னார். அவர் கேட்கல. அதனால சரி எப்படி தந்தை இறந்து போவார் அப்படின்னு சொல்லி அவர் கடலில் போய் ஒழிஞ்சார். அப்போ இவ்வளோ சொல்லி அவர் கேட்காத உடனே தன்னுடைய பையன் இறந்ததும் சிங்கமோசர்னு அதே மாதிரி தான். சிங்கமோசர் அவருடைய தம்பி, அவர் இனிமேல் தான் அவர். ஆமாம், அவரும் முதல்ல சொல்லிட்டாரு. அவரும் நல்ல பையன். தம்பியில் சிங்கமோசர் நல்ல பையன், மகனில் இரணியன் ரொம்ப நல்ல பையன். அப்படி உடனே வீர மகேந்திரபுரமே அணுகுரலில் மூண்டது. அடுத்து 3000 பேர் வதைப்படணும். அவங்க கூட 3000 பேர் கூட இருந்தவங்க நாளைக்கு எப்படி வதையாக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இதுக்கான உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த கந்த புராணத்தை கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை வச்சுட்டோம். பரியார் தருங்கண் மடமாத மகவாசை தொந்த மதுவான இருபோது நைந்து வெளியாது இருத்தாளின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்தருள் கோணி பரமேஸ்வரந்தன் அருள்பாலா ஹரிகேசவந்தன் மருகோணி அலைவாயமந்த பெருமாளே இருத்தாளின் அன்பு தருவாய். வெல்வாயும் வேகண்டான் வந்தரிக்கோன் விஞ்ஞான பானுவாய் வீலாரும் வழி திருவாபுர திருவாள் நமச்சிவாய தேவன் செயலாதி மரபடியோன் திருமரபன் நீடூடி தலைகமாதோ ஆயுள் தடந்தோர் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூடுசை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏறி மஞ்சிய வாழ்க ஞானதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வளாதுவீக மணிவடம் சுரக்க மன்னன் போன்வரை அரசு செய்க குறைவில்லாத தீவிர வாழ்க நான்வரை அரங்கழுவும் நற்றமும் வேள்வி மல்க மேன்முகள் சைவநீதி விளங்குக உலகெல்லாம் அரகன் பார்வதி பதையே போற்றி உங்களுக்கு